நம்ம எல்லோரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் பரலோக பிதாவே, நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலும் தகப்பனே நாங்கள் ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த நல்ல தயவுக்காய் நன்றி. நீர் இப்பொழுது எங்களோடு பேசுங்க, உடைய வார்த்தை கொண்டு எங்களோட பேசுங்க, எங்களை வழி நடத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வாய்ப்பை கொடுத்து அருமையான தேவனுக்கும் அருமையான பாஸ்டர் அம்மாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த மாதமே வர வேண்டியதாக இருந்தது, ஆனால் முடியல. இந்த தடவை நம்ம மறுபடியுமாக தேவன் நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு உறவு இருக்கு. என்னன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு உறவு இருக்குது. நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஏறக்குறைய நான் இந்த சபைக்கு வந்து ஒரு 15 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இல்லை, இந்த வரைக்கும் அந்த உறவுகள். நான் போன தடவை வர நினைச்சிட்டு தான் இருந்தேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் வேற இடங்கள்ல புக்கிங் ஆனதுனால போக முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இது அதனால இந்த மாதம் வரணும்னு சொல்லி என் சிஸ்டர்கிட்ட நான் முன்னாடியே ஃபோன் பண்ணி நான் ஒரு மாதம் முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம தொடர்ந்து நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். வரக்கூடிய தேர்தல் ரிசல்ட் மே மாதம் 4ஆம் தேதி ரிசல்ட் இருக்கு. அதுக்கு முன்னாடியே யார் யாரெல்லாம் முதலமைச்சர் ஆவான்னு சொல்லி பெரிய லிஸ்ட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லை, யார் யாரெல்லாம் துணை முதலமைச்சர், யார் யாரெல்லாம் முதலமைச்சர், பஸ் டிரைவரு அப்படின்னு போட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவன் ஆகிய கர்த்தர் எனக்கு டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி எனக்கு கொடுத்த தரிசனத்தின்படியாக இப்பொழுது இருக்கிற அரசாங்கமானது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய ஜனத்திற்கும் ஆதரவாக இருக்கிறபடினாலே தேவன் ஒருவரே இந்த காரியத்தை அவரே மறுபடியுமாய் கொண்டு வந்து தன் நிலையிலே வந்து நிற்கும்படி செய்வார். அல்லேலூயா. என்ன வேணா நடந்தாலும் தேவன் ஒரு தீர்மானத்தை பண்ணிட்டு, அதனால நீங்க முடியும் போது பார்ப்பீங்க. இப்போ வரைக்கும் நமக்கு எல்லாரும் குழப்பமா இருக்கும். முதல் நாள் முடிஞ்சோடனே நிறைய பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. தேர்தல் முடிஞ்ச அன்னைக்கு 85, 70, 90 அப்படின்ட்டு எனக்கிட்டே நிறைய பேர் எனக்கு இருக்கிற விசுவாசம் உடச்சிருவானுங்க போல இருக்கு. நான் திரும்பி ஆண்டோட கேட்ட, இனிமேல் ஆண்டவர் நம்மகிட்ட பேசாம போயிடுவா போல இருக்கு. ஆண்டவர் ஒரு தடவை தான் விழுமினார், அது மாறாது. அதனால நீங்க பொறுமையா இருங்க. மே மாசம் 4ஆம் தேதி நம்ம நிச்சயமாக ஆளுகிற அரசாங்கம் மறுபடியுமாக அவருக்கு தேவன் இந்த வாய்ப்பை அவர் நமக்காக தான் செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. எந்த ஒரு பணத்தினாலும் இல்லை, நம்முடைய ஜனங்களுக்கு அவர் ஆதரவா இருக்கிறபடினாலதான் இந்த காரியத்தை செய்கிறார். எல்லாரும் நல்லவங்க இல்லை, பூமியில பிறந்த யாருமே நல்லவங்க இல்லை, எல்லாம் கெட்டவங்க தான். தேவன் அப்படிலாம் பாக்குறது இல்லை. நீங்க தேவன் அப்படிலாம் அவர் பாக்குறது இல்லை. அப்படிலாம் பார்த்தாருன்னா ஒரு ஆள் கூட மிஞ்ச மாட்டா, ஒருத்தர் தான் இருப்பாரு, அவர் இயேசு கிறிஸ்து மட்டும் தான் இருப்பாரு. எல்லாருமே கர்த்தருடைய பார்வையில எல்லாருமே மோசமானவங்க தான். ஆனா ஆண்டவர் எதற்காக அதை செய்கிறாருன்னா அவருடைய ஜனத்திற்காக. நீங்க சில வசனத்தை நான் சொல்லுவேன், நமக்கு செய்திக்கு நேரம் ஆயிரும். எகுன்னு ஒரு மனுஷன் இருக்கிறான் பழைய ஏற்பாடுல. அவன் வந்து கர்த்தர் வந்து எலிசா மூலியமா அபிஷேகம் பண்ணுகிறார். எதுக்குன்னா அந்த ஆகாப்பினுடைய குடும்பத்தை வேறு இருக்கிறதுக்காக. ஆனா அவன் இன்னும் அந்த விக்கிரகத்துல தான் இருந்தான். எரேபியாவுடைய அந்த விக்கிரகத்துக்குள்ளதான் அவன் இருந்தான். அவன் ஒன்னும் மனம் திரும்பல. எரேபியாம் செய்த அதே விக்கிராராதனை தான் அவன் பயன்படுத்தி கொண்டு வருகிறான். ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார். அப்ப அதனால நம்ம வெளியில இருந்து பார்க்கும் பொழுது இவன் நல்லவன்ல, அவன் கெட்டவன், யாரையுமே நம்ம தராசல் நிறுத்தி வச்சு பார்க்க முடியாது. ஆனா கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நன்மைக்காகவும் தம்முடைய ஜனத்திற்கு ஆதரவா இருந்தபடினாலதான் தேவன் இந்த ஒரு ஃபேவரை அவங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதனால கண்டிப்பா அதை நடக்கும். நீங்க மே மாசம் 4ஆம் தேதி நீங்க அதை பார்ப்பீங்க. கர்த்தர் அதை செய்வாராம். இன்றைய நாளிலும் கூட ஆதியாகமம் புத்தகம் 27ஆம் அதிகாரம் நம்ம வித்தியாசமான ஒரு செய்தியை நம்ம தியானம் பண்ணியிருக்க, நம்ம தியானிப்போம். ஆதியாகமம் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசி கேட்போம். வாசி. இங்க வேதத்துல வாசிக்கிறோம், ஈசாக்கினுடைய மகனாகிய ஏசா வந்து தன் தகப்பனிடத்திலே அழுகிற ஒரு செய்தி, ஒரு காரியம் தான் இங்க. இந்த ஈசாக்கு வயது முதிர்ந்த பொழுது, கண்ணெல்லாம் மங்கலான பொழுது, தன்னுடைய நேசித்த ஏசாவை அழைத்து அவர் சொல்ற, நல்ல ஒரு கறிய பிடிச்சு ஒரு மிருகத்தை பிடிச்சு அடிச்சு எனக்குன்னு நல்ல சமைச்சு கொண்டு வா, நான் அதை நல்ல ருசியோட சாப்பிட்டுட்டு உன்னை நான் மனதார ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அவன் சொல்றான். யாரு? ஈசாக்கு சொல்றாரு. இதை கேட்டுட்டு ஏசா போயிட்டாரு. இதை கேட்டுக்கொண்டு வந்த ரெபேக்கா என்ன பண்றாங்க, அவங்க வீட்டுல இருக்கதான ஒரு நல்ல ஒரு ஆடை அடிச்சு நல்லா சமைச்சு யாரு கொடுக்குறாங்க? யாக்கோப்பிட கொடுத்துட்டாங்க. யாக்கோப் வந்து கொடுக்குறாரு. என்னடா அது இவ்வளவு சீக்கிரமா கிடைச்சிச்சோ, அந்த மிருகமோ அது சீக்கிரமா கிடைச்சிச்சோ
அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாருன்னு சொன்னா, இந்த ஈசாக்கு என்ன பண்றாருன்னா தன் மகனை கிட்ட வாப்பான்றாரு. கிட்ட போகும்பொழுது குரலோ யாக்கோப்பின் குரல். அதை தடவி பார்க்கும்போது முழுவதும் ரோமமா இருக்குது. தடவி பார்த்தா ஏசா மாதிரி இருக்குது. இவருக்கு இருந்த பசியில யாருன்னா கண்டுபிடிக்கல. பசி, அவ்வளவு பசி, ருசி வேற. டக்கு டக்குன்னு சாப்பிட்டு என்ன பண்ணாருன்னா யாக்கோப்ப அப்படியே ஏசா நினைச்சிட்டு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு. 27 இருந்து பாத்தீங்கன்னா 27, 28 அவசரத்தை பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. இதன் பிறகுதான் ஏசா வராரு. வந்து பார்த்தா ஐயோ நான் தெரியாம ஆசீர்வச்சிட்டேனே அப்படின்னும் பொழுது ஏசா சொல்றாரு, ஏற்கனவே என்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் எடுத்துக்கிட்டான். 36 ஆசனம் சொல்லுகிறது. இப்பயும் எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டான்னு சொல்லி புலம்பி அவங்க அப்பா கிட்ட வேற ஒண்ணுமே இல்லையா, வேற ஒண்ணுமே இல்லையா, எதுவுமே இல்லையான்னு சொல்லி அழுகிறான். அப்பதான் அவர் சொல்றாரு, உன் பட்டயத்தினாலே, மேல சொல்றாரு 39, அவன் தகப்பனாகி ஈசாக்கு அவனுக்கு பிரதியுத்தரமாக, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ. நீ எல்லா காலமும் அடிமையா இருக்க மாட்ட. ஒரு காலம் வரப்போகிறது. அப்பொழுது அது மேற்கொள்ளுகிற காலம். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வாக்கு பண்ணுகிறார். நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், கடன் பிரச்சனைகள் எது இருந்தாலும் இந்த காலத்துல அது மேற்கொள்ளுகிற காலம். ஆமென் சொல்லுங்க. நீங்க விசுவாசத்தோடு நீங்க அறிக்கிடணும், இந்த காலம் நான் மேற்கொள்ளுகிற காலம். மலை போல இருக்குது பெரிய பிரச்சனைய. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மலைகளை மிதிப்ப. அப்ப மலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு காலத்துல மலையை பார்த்துக்கிட்டு, பிரச்சனையை பார்த்துக்கிட்டு, ஐயோ பெருசா இருக்குது, இது எப்படி நம்ம கடக்க போகிறோம் நினைச்சிட்டே இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ மலைகளை மிதிக்கிற ஒரு காலத்துல வந்திருக்கிறோம். இந்த நாட்கள்ல நீங்க மலைகளை மிதித்து குன்றுகளை பதறாக்கக்கூடியதான காலகட்டத்துல வந்திருக்கிறோம். நிச்சயமாய் நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். ஆமென் சொல்லுவோமா? இது மேற்கொள்ளுகிற காலம். அப்ப மேற்கொள்ளுவோம்னு சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. சும்மாவே இருந்தா நம்ம மேற்கொள்ள முடியாது. சும்மாவே இருந்தா மேற்கொள்ள முடியாது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா மேற்கொள்ள முடியாது. நம்ம போராடணும். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம மேற்கொண்டு வரணும்னு சொன்னா, நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம மேற்கொண்டு ஜெயிக்கணும்னு சொன்னா நாம் போராடணும். நாம் போராடாம யுத்தம் பண்ணாம ஜெயம் பெறவே முடியாது. ராகேல் சொல்றாங்க, ஆதியாகமம் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அவங்க சொல்ற ஒரு வார்த்தை. ஆதியாகமம் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் மகா போராட்டமாய் போராடி. நான் போராடினாதான் நம்ம மேற்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்துல, உபவாசத்துல, எல்லாவற்றிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம் இருந்தாதான் நீங்கள் ஜெயம் பெற முடியும். கர்த்தர் நம்ம வாக்கு கொடுத்துட்டாரு, இந்த வருஷம் நீங்க மேற்கொள்ளுவீங்க, உங்க பிரச்சனையை மேற்கொள்ளுவீங்க, நீங்க ஜெயம் பெற்று வருவீங்க அப்படின்னு கர்த்தர் நமக்கு வாக்குப்படுத்திட்டாரு. உண்மைதான். வாக்கு கொடுத்துட்ட தேவன் நிச்சயமா அப்படியே செய்வார். ஆனா நீங்க சும்மா இருந்தா கிரியை நடப்பிக்காது. நீங்க எழும்பணும். எரிகோ பட்டணத்தை பார்த்து அவங்க நினைச்சுறாங்க, சுத்தி வராங்க. உங்க கைகளை ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. அவங்க சுத்தி வராங்க, தேவனை கடைசி ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்படி ஆர்ப்பரிக்க துதிக்க ஆரம்பித்த பொழுதுதான் அலங்கங்கள் இடிந்து விழுந்தது. அலங்கங்களை கர்த்தர் இடிந்து விழுங்க பண்ணுவார்னு சொல்லிட்டு நம்ம உட்கார்ந்துட்டு சாப்பிட்டுட்டே இருப்போம்னா ஒண்ணும் முடியாது. இந்த நாட்கள்ல கர்த்தர் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க மேற்கொண்டு ஜெயம் பெறும்படியாக தேவன் நமக்கு கிருபை கொடுக்க போகிறார். நம்ம வேகமாக ஒரு 6 காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். யாரா இருந்தா, நாம் எப்படி இருந்தா இந்த பிரச்சனைகளை நம்ம மேற்கொண்டு ஜெயிக்க முடியும்? முதலாவது நான் வாசிப்போம். நம்ம கரெக்டா அந்த 1 மணி நேரத்துல முடிச்சிருவோம். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. நாம் எப்படி இருந்தால் நாம் இந்த காரியங்களை நம்ம ஜெயம் பெற முடியும்? எஸ்தர் எழுதின புத்தகத்துல, எஸ்தரின் புத்தகத்துல வாசிக்கும் பொழுது, இந்த மொர்தெகாய்க்கு விரோதமாக ஆமான் ஒரு தூக்கு மரத்தை உண்டு பண்ணி எப்படி ஆகிலும் இந்த மொர்தெகாயும் அவனை சேர்ந்த ஜனத்தையும் அழிக்கணும்னு சொல்லி அவன் ஒரு திட்டம் பண்ணி கொண்டே இருக்கிறான். அந்த நேரங்களை தான் பாருங்க, தேவன் சில நேரங்கள் நமக்கு செய்கிற காரியங்கள் ஆச்சரியமா இருக்கும். ராஜாவை பார்க்க வரான். அந்த நேரம் பார்த்து ராஜாவுக்கு தூக்கம் இல்லை. அன்னைக்கு இரவுல இப்படியே சுத்திட்டே இருக்கிறாரு. அந்த புத்தகத்தை, 4ஆம் புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறாரு. வாசித்து பார்த்தா இந்த மொர்தெகாய் செய்த நன்மைக்கு ஈடாக ஒன்றுமே செய்யப்படலைன்னு சொல்லி அறிஞ்சுக்கிட்டு கூப்பிட்டு கேட்கிறாரு. ஒண்ணும் செய்யப்படலை. அந்த நேரம் பார்த்து இந்த ஆமான் வரான். ஆமான் வந்த உடனே சொல்றாரு, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் கேட்கிறாரு. உடனே ஆமான் நினைச்சுக்கிறாரு, தன்னைதான் ராஜா நினைக்கிறாரு. 6ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, 9ஆம் வசனத்துல, தன்னைதான் ராஜா கனம் பண்ண விரும்புகிறார் நினைச்சுக்கிட்டு அவர் சொல்றாரு, வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனாகிய கையில கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி
நகர வீதியில உலா வரும்படி. எப்படி பாருங்க, தன்னைதான் நினைச்சிட்டு சொல்றான். அப்ப ராஜா சொல்றாரு, இதெல்லாம் ஒண்ணும் தவறாம இந்த முருகதாய்க்கு செய் அப்படின்னு சொல்றாரு. இந்த மனுஷனுக்கு ஆமானுக்கு ரொம்ப சோர்ந்து போயிட்டான். போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து புலம்புறாரு. 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போமா? இங்க சொல்லுகிறது, அவன் யூத குலமானால். அவன் ஒரு துதிக்கிறவன். யூதா என்றால் துதி என்று சொல்லி அர்த்தம். அப்ப துதிக்கிறவனா நாம் இருப்போம் சொன்னா, கர்த்தரை எப்போதும் துதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நாம் மேற்கொள்ளவர்களாய் நாம் மாறுவோம். அவன் யூத குலமானால், அவன் யூத மனுஷனானா நிச்சயம் என்ன பண்ணுவேன், நீ தாழ்ந்தான் போவ. அந்த அம்மா சொல்றாங்க. ஏன்னா யூதர்களை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா யூதர்களுக்குள்ள ராஜரீக கம்பீரம் அந்த அவங்க கிட்டதான் காணப்படுது. ஆளுகையும் அதிகாரையும் தேவன் அவர்களை கொடுத்திருக்கிறார். இப்ப நம்ம யூத குலமான நம்ம எல்லாம் யூதர்கள், நம்ம எல்லாம் இந்தியாவில பிறந்திருக்கிறோம். ஆனா யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அவர்கள்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக யூத குலத்துல கர்த்தர் செய்றாரு, ஆபிரகாமுடைய குமாரனாக நம்மை மாற்றுகிறார். அல்லேலூயா. அந்த சந்ததிக்குள்ள கர்த்தர் நினைச்சுக்கிறார், இணைக்கிறார். அப்ப யூத குலமா இருக்கணும்னு சொன்னா, ஒன்று நாம் முதலாவது தேவனை நாம் துதிக்க பழகணும். எப்போதும் துதிக்கிற துதி நம்முடைய நாவிலிருந்து போகவே கூடாது. அல்லேலூயா. எப்பொழுதும் ஸ்தோத்திரத்தை நம்ம விடாம இருக்கணும். எந்த அளவுக்கு தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த துதியின் வல்லமை நமக்குள்ள வரும். தேவனுடைய ஆளுகை வரும். நமக்கு முன்பாக இருக்கிற சத்துருக்கள் நிச்சயமாக அவங்க விழுந்து போவாங்க. இந்த யூதர்களுடைய மேன்மை என்னன்னு சொன்னா, வாசிப்பு ரோமர் புத்தகத்துல அங்க சொல்லப்படுகிறது. ரோமர் புத்தகம் 3ஆம் அதிகாரம். அவர்களுக்கு என்ன மேன்மை? 2 விதமான மேன்மையை வேதம் அவங்களுக்கு சொல்லுகிறது. 3ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம். ரெண்டு காரியத்தை குறித்து சொல்லுகிறது. ஒன்று விருத்த சேதனம், 2வது தேவனுடைய வாக்கியங்கள். இந்த வேத புத்தகம் யூதர்கள் வழியாக தான் நமக்கு வந்திருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வேத புத்தகம் நம்மளுடைய இந்தியால இருந்து கத்த கொடுக்கல, யூதர்கள் வழியா தான் வருது. தேவதூதர்கள் மூலமாக, மோசே மூலமாக கொடுக்கப்பட்டதுதான் இந்த வேத புத்தகம். யூதர்கள் வழியா தான் இந்த பழைய ஏற்பாடு முழுவதும் வருகிறது. அப்ப ஒன்று மேன்மை என்னன்னு சொன்னா விருத்த சேதனம். இப்ப விருத்த சேதனம் என்கிறதான உடன்படிக்கை நமக்கு இல்லை, இயேசுவின் பிறகு நமக்கு இல்லை. ஆனா இந்த விருத்த சேதனம் என்பது எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னா, அந்த மாம்சத்தின் மீது ஒரு நம்பிக்கை வைக்கும்படியாக ஒரு காரியத்தை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல புதிய ஏற்பாட்டுல வாழுகிற நமக்கு எது விருத்த சேதனம் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசி கேட்போம். அவருடைய மேன்மை என்ன? விருத்த சேதனம். இப்ப நமக்கு கர்த்தர் சொல்றாரு, மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இராமல். நம்முடைய நம்பிக்கை நம்முடைய மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இராமல், உங்களுடைய நம்பிக்கை மாம்சத்தின் மீது நம்பிக்கை வைக்காம ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்கிறதா. எந்த அளவுக்கு தேவனை ஆவியிலே ஆராதிக்க தேவன் நம்முடைய இருதயத்துடைய நுனித்தோலை கர்த்தர் எடுத்து போட்டு அவர் ஒரு விருத்த சேதனத்தை இருதயத்துக்குள்ளாய் அவர் கொடுக்கிறார். கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். அது உடன்படிக்கைக்கு அடையாளம். ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரகாமோடு கூட, நீ விருத்த சேதனம் பண்ண கடவை. ஏன்னா அது உடன்படிக்கை. உன்னோடு நான் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன். ஆதியாகமம் 17 என்ன? விருத்த சேதனம். உன் சந்ததி முழுவதும் விருத்த சேதனம் பண்ணணும். இங்க சொல்றாரு, நம்முடைய புதிய ஏற்பாட்டுல வந்துட்டோம், நமக்கு விருத்த சேதனம் என்பது தேவையில்லை. ஆனா நம்முடைய மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்யணும். நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். நம்முடைய ஆவியினாலே தேவனை துதிக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நேரங்கள்ல நம்ம தேவனை துதிக்கிறோம், நம்முடைய மாம்சம் வேற பக்கம் இருக்கும், எண்ணங்கள் வேற பக்கம் இருக்கும். அந்த துதியில தேவன் கிரியை செய்ய முடியாது. நம்முடைய முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு எப்பொழுது இந்த 3 காரியம் இணைந்து தேவனை ஆராதிக்கிறோமோ அப்போதெல்லாம் கர்த்தர் நம்மை விருத்த சேதனத்தினாலே நம்மை நிரப்புவார். அப்பொழுது நாம் ஒரு ஆபிரகாமுடைய குமாரன் என்கிற அடையாளம் வரும், யூதன் என்கிற ஒரு ஆளுகை வரும்.
அப்பொழுது கர்த்தர் நமக்கு உண்டாயிருக்கிற எல்லா சத்துருக்களையும் மேற்கொள்ளும்படியான அதிகாரத்தை கர்த்தர் கொடுப்பார். நீங்க எந்த அளவுக்கு தேவன் ஆவியில துதிக்கிறீங்களோ உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாறும். இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனை துதிக்கிற அனுபவம் குறைஞ்சிருச்சு. இருக்கிறது 2 மணி நேரம். அதுல ரொம்ப நேரம் ட்ரம் அடிச்சு பாட்டு பாடி அடிச்சு தூள் கலப்பினாதான் நமக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச ஆவியும் வருது. இல்லைன்னா அதுவும் வர மாட்டேங்குது. அந்த ஆவியை நம்ம கலப்புறதுக்கே நமக்கு லேட் ஆகுது இல்ல இல்லையா? எலிசாவின் நாட்கள்ல எலிசாவுடைய கொஞ்சம் தீர்க்கதரிசி இல்ல, அவரு எல்லாம் சாக போறாங்க, ராஜாக்கள் வந்து நிக்கிறாங்க. யோசபாத்தின் முகத்தை பார்த்துட்டு சொல்றாரு, அவன் முகத்தை பார்த்தனால சொல்றேன், இருந்தாலும் சுரமண்டலக்காரனை கூட்டுவான். எவ்வளவு பாருங்க, அவருக்கு சுரமண்டலக்காரனை கூட்டுவா. அதை கூட்டு வந்து அந்த சுரமண்டலத்தை வாசிக்கும் பொழுதுதான் அந்த ஆவியான இறங்குறாரு நம்மள. இன்னைக்கு நமக்குள்ள கூட என்னன்னா அந்த அனுபவம் நமக்குள்ள கூடாது. நீங்க தேவனை ஸ்தோத்திரம் பண்ணினாலே, நீங்கள் வேதத்தை தியானிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில அக்கினி மூலணும். அல்லேலூயா. நீங்க சும்மா சாதாரண பேசும் பொழுது அந்த வார்த்தையில அபிஷேகம் நிறைந்த வார்த்தையா இருக்கணும். இல்லைன்னு சொன்னா நீங்க ஆவினாலே ஒரு ஆராதனை செய்ய முடியாத ஒரு வாழ்க்கை. ஏதோ சடங்காச்சாரமாக. நீங்க பாருங்க, ரோமன் கத்தோலிக்ல இருந்து சிஎஸ்சி வந்தாங்க. சிஎஸ்சி வந்து பெந்தகோஸ்து அனுபவம் வந்துச்சு. இப்ப பெந்தகோஸ்து அனுபவங்களே இப்ப என்ன மாறுதுன்னா சிஎஸ்ஐயாவே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு காலம் அப்படி மாறுது. ஏன்னா இப்ப அது ஆளுகை சேர்க்கிறது. ஆவியினுடைய வல்லமை இல்லை. கொஞ்ச நேரம் நம்ம ஆட்களை உட்கார முடியல, கொஞ்ச நேரம் தேவனை துதிக்க முடியல, தேவனை நல்லா அபிஷேகத்துல நிரம்ப முடியல. அதெல்லாம் இப்ப வந்து என்னன்னா மத்தவங்க பார்வைக்கு ஏதோ ஒரு விகற்பமாயிடுச்சு. இன்னைக்கு ஸ்டைலிஷ் ஜபம் ஆயிடுச்சு. இப்படி ஸ்டைலா ஜபம் பண்றாங்க. அதுக்குள்ள நம்ம கடந்து வந்துட்டோம். அதெல்லாம் நம்ம தூக்கிடுவோம். ஆவியினால தேவனுக்கு ஆராதனை செய்ய பழகுவோம். அப்பொழுது நம்ம விருத்த சேதனம் உள்ளவர்களாக மாறுவோம். அப்ப வேதம் சொல்கிறது, நாம் விருத்த சேதனம் உள்ளவர்களாக மாறும் பொழுது நாம் யூத குலமா மாறுகிறோம். யூத குலமா மாறினால் நமக்கு முன்பாக எல்லா சத்துருக்களும் ஆமான்களும் தாழ்ந்து போவது நிச்சயம். ஆமென் சொல்லுவோமா? 2வது மேன்மைன்னா தேவனுடைய வாக்கியங்கள் அவர் கையில இருக்குது. வேத வசனம் அவங்க வழியா தான் வந்திருக்குது. இந்த வேத புத்தகம் அவங்க வழியா தான் வந்திருக்குது. இப்ப நம்ம கிட்ட கொடுக்கப்படல. ஆனா யாரெல்லாம் தேவ சமூகத்துல அதிகாலையில முழங்கால் படிட்டு ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகளை வாங்குறாங்களோ அவர்களாம் உண்மையாகவே யூத குலமா மாறுவாங்க. அல்லேலூயா. அந்த நாட்கள் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சபைகள்ல வெளியில ஒரு பெரிய கண்ணாடி பெட்டி வச்சு பெரிய பைபிள் வச்சிருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? பெரிய பைபிள் வச்சிருப்பாங்க. ஏன்னா போகிறவங்க அதை வாசிக்கணும்னு சொல்லிட்டு. இப்ப கேலண்டர்ல பாருங்க, வெறும் டேட்டை மட்டும் போட்டா என்ன வரப்போகுது? அதுல என்ன போடுறாங்க கீழே? கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன் போடுறாங்க? நம்ம ஃபாஸ்டா வந்துட்டோம். டெய்லி ஒரு வசனத்தையாவது வாசித்து ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணாங்க. இப்போ உங்க சர்ச்சில் ஓசியா பிளஸிங் சர்ச்சில் இன்னைக்கு வாக்கு கேலண்டர் கொடுத்துருக்காங்களா இல்லையா? இன்னைக்கு தேதினா 26. இன்னைக்கு வசனத்தை உங்களால யாராவது சொல்ல முடியுமா? எங்க வீட்டுல இல்ல, நீங்கள தான் கேட்கறேன். என்ன போட்டு திருப்பிடாதீங்க. உங்க வீட்டுல இருக்கா இல்லையா? இன்னைக்கு என்ன வசனம் தெரியுமா? இனி ஒரு நாள் நீங்க படிச்சுட்டு வாங்க. இன்றைக்குரிய ஆகாரத்தை, இன்றைக்குரிய மன்னாவை, வேத வாக்கியத்தை நீங்க உங்க கையில நீங்க வாங்கும் பொழுது நீங்க உண்மையாகவே ஒரு யூத குலத்தை போல நீங்க மாறுறீங்க. கர்த்தருடைய கைகள் அவங்க வேத வசனத்தை வாங்கிறாங்க. நாமளும் ஆவியினால தேவனுடைய வார்த்தையை வாங்குறோம். அல்லேலூயா. இந்த வேத வசனங்கள்லாம் தேவன் எழுதி கொடுத்த ஒரு காரியங்கள். இதெல்லாம் எழுதி கொடுத்திருக்கிறார். நீங்க வேதத்தை வாசிக்காம, வேதத்தை தியானிக்காம நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மங்கி போயிடும். அப்ப யூதனுடைய பெருமை என்ன தெரியுமா? வேத புத்தகம் எங்கையில தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீங்க ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம். நீங்க வேதத்தை மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை மறந்துடுவார். தேவன் எப்படி அடிக்கிறாரு தெரியுமா உங்களை? நம்மள எப்படி சொல்றாரு? நாம் வேதத்தை மறந்த யாரை செய்யணும்? என்னதானே மறக்கணும். ஆனா தேவன் அப்படி செய்கிறது இல்லை. நீங்க என் வேதத்தை மறந்தீங்க, நான் உங்களுடைய பிள்ளைகளை நான் மறந்து விடுவேன். ஓசியா புத்தகம் சொல்கிறது வாசிப்போம். ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் திருப்பி கொடுத்தீங்களா? அங்க வாசிப்போம். நீங்கள் என்னுடைய வேதத்தை மறப்பீங்கன்னு சொன்னா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசி கேட்போம். அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். பாருங்க எப்படி சொல்ற பாருங்க. நீ வேதத்தை மறந்துட்டீன்னா யாரை மறப்பாரான் கர்த்தரு? யாரை மறப்பாரா? நம்முடைய பிள்ளைகளை தான் மறப்பாரான். நம்மளை விட்டுருவாரு. ஏன்னா தேவன் இதை எழுதி கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது 8ஆம் அதிகாரம், ஓசியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, என் வேதத்தினுடைய மகத்துவங்களை அவளுக்கு எழுதி கொடுத்தேன்,
அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அப்ப கர்த்தர் எழுதி கொடுத்த இந்த வேத புத்தகத்தை நீங்க ஒவ்வொரு நாள் நீங்க தியானிப்பீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு யூத குலத்தை போல மாறுவீங்க. அப்பொழுது ஆமானை போல சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக முழங்கால் படியிடும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. அப்ப ஒன்று, நாம ஒரு யூத குலமா நம்ம மாறணும். எப்படி மாறணும்? தேவனை துதிக்கணும். இரண்டாவது, விருத்த சேதனம் என்கிறத அடையாளத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஆவியினாலே, மாம்சத்தின் நம்பிக்கை வைக்காமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்யணும். மூன்றாவது, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தேவனுடைய சமூகத்தில் நின்று வாங்குவோம் சொன்னா நாம் ஒரு யூத குலமா மாறுவோம். நமக்கு முன்பாக இருக்கிற மலைகளை அது உங்களுக்கு முன்பாக ஒன்றும் இல்லாமல் சமபூமி ஆகும்படியாக கர்த்தர் நமக்கு செய்வார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கொஞ்சம் கடினமா இருக்குதா? இல்ல கொஞ்சம் நல்ல வசனங்களை சொல்லி நம்ம நிறைய கேட்டுதான் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் மேற்கொள்ள முடியாம தடுமாறுறாங்க. வாக்குத்தத்தங்களை கிரியை செய்ய முடியாம இருக்குது. அதனால வாக்குத்தத்தங்களும் பிரச்சனைகளை நம்ம மேற்கொண்டு ஜெயமுள்ள எந்த மனுஷனையும் தேறினவனா நிறுத்தணுமா? சபையினுடைய ஒழுங்கு என்ன? சபையினுடைய கட்டமைப்பு என்ன? சபையினுடைய நோக்கம் என்ன? எந்த மனுஷனையும் எப்படி நிறுத்தணுமா? ஒரு IAS எக்ஸாமுக்கு போறோம், அது ஒரு கேம்ப் நடத்துறாங்க, பணம் கட்டி படிக்கிறாங்க. இல்ல நீட் எக்ஸாம் போறாங்க, போனதுல இருந்து அவன் அப்படியே இருந்தான்னு சொன்னா பணம் 1.5 லட்ச ரூபாய் கட்டிக்கிட்டு அவன் ஒண்ணுமே ப்ரிப்பரே ஆகாம ஆயத்தப்படுத்த முடியாம இருந்தா அந்த ஸ்தாபனத்துக்கு எவ்வளவு அவமானமா இருக்கும். அதுதான் சபையினுடைய காரியம். சபை என்ன தெரியுமா? வெறும் உங்களை போஷிப்பது மாத்திரமல்ல, தேவை சந்திக்கிறதுக்காக மாத்திரமல்ல, உங்களை தேறின ஒரு மனுஷனாக உங்களை நிறுத்தணும். ஆமென் சொல்லுங்க. தேறின மனுஷனா உங்களை நிறுத்தணும். சத்தருக்கு முன்பதாகவோ கர்த்தருக்கு முன்பதாக தேறின மனுஷன் அப்படின்னு நம்ம நிறுத்தணும். குருவை போல உங்களை மாத்தணும். அதுக்காக தான் சபையினுடைய கட்டமைப்புகள். எந்த மனுஷனும் தேறினா நிறுத்துவதற்காக தான் சபை அழைக்கப்பட்டது. சபையில வந்து சுகமளிக்கிற ஊழியத்தை நடத்துவதற்காக அல்ல. அது சபைக்கு வெளியே. சபையிலும் தெய்வீக சுகம் நடக்குது இல்லைன்னு சொல்ல. ஆனா சபையுடைய நோக்கம் என்ன? அழைப்பு என்ன? எந்த மனுஷனையும் தேறினவனா நிறுத்தணும். ரெண்டாவது, அவருடைய யூத குலமாக நம்ம மாறணும்னு சொன்னா, அல்லது நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம மேற்கொண்டு நம்ம ஜெயிக்கணும்னு சொன்னா, அடுத்து நமக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம் சொன்னா வாசிப்போம். பரிசுத்த லூக்கா எழுதின புத்தகம் 10ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 70 பேரை அழைத்து, சீஷர்கள் அழைத்து அவர்களுக்கு தம்முடைய அதிகாரங்களை கொடுத்து அனுப்புகிறார். 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். வாசிங்க தொடர்ந்து. இதோ இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சகல வல்லமை மேற்கொள்ளவும் நான் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். இந்த 70 பேரும் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே உடைய நாமத்தை சொன்னப்பா. சொன்ன உடனே எல்லாம் கீழ்பிடிக்கிறது. பெரிய சந்தோஷம். கர்த்தர் சொல்றாரு, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுந்ததை நான் பார்த்தேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் விஷத்தை போல இருக்கக்கூடிய சத்துருக்களை மேற்கொள்ளும்படியான ஒரு அதிகாரத்தை நான் கொடுத்திருக்கிறேன். ஒன்றும் மேற்கொள்ள மாட்டாது. ஆகிலும் உங்களுடைய பெயரெல்லாம் பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கு அப்படின்னாலே சந்தோஷப்படுங்க. நம்ம வாழ்க்கையில நம்முடைய பிரச்சனைகளை நம்ம மேற்கொண்டு சத்துருக்களை நல்லா கவனிங்க, சர்ப்பங்களையும் தேள்களையும் இந்த விஷ ஜந்துக்களை நம்ம மேற்கொள்ளும். நேரம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற பாம்பையும் தேலையும் அல்ல, பாம்பை போல தேலை போல இருக்கிற சத்துருக்கள், அது 2 கால் இருக்கிற பிசாசார கட்டும் அல்லது கால் இல்லாத பிசாசார கட்டும், அதை மேற்கொண்டு ஜெயிக்கும்படியாக, அது நம்மை மேற்கொண்டு விடாதபடி நாம் அதை சேதப்படுத்தும்படியாக நாம் அதை மேற்கொள்ளணும்னு சொன்னா நம்முடைய பேர் எங்க இருக்கணுமா? பரலோகத்துல இருக்கணுமா? அல்லேலூயா. கீழே சொல்றார், ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்பட்டதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்துல எழுதிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்க. நம்முடைய பெயர் பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கணும். ஆமென் சொல்லுங்க. யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சொந்த அவருடைய குமாரன், அவருடைய பிள்ளையாக, அவருடைய தேவனாக ஏற்றுக்கொள்கிறோம்னு சொன்னா அப்போதெல்லாம் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறாராம். யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுக்கிற. யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகள் ஆகிறோமோ அவரெல்லாம் அவருடைய ஜீவ புஸ்தகத்துல, யாரெல்லாம் பிள்ளைகளாக விசுவாசிகளாக நம்ம மாறுகிறோமோ அதெல்லாம் தன்னுடைய புத்தகத்துல அவர் எழுதி வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வெளிப்படத்துல வாசிக்கிறோம். வெளிப்படுத்தும் புத்தகம் 21ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது சொல்லுகிறது, ஜீவ புஸ்தகத்திலே வாசிப்போமா? 20ஆம் அதிகாரம்
15 வாசிப்போம். அந்த புத்தகத்துல பேர் இல்லைன்னு சொன்னா அவன் அக்கினி கடல்ல தள்ளப்படுவான். அப்ப நாம என்ன செய்யணும், வசனம் என்ன சொல்கிறதுனா, நாம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறணும்னு சொன்னா, விசுவாசியாக மாறணும்னு சொன்னா, நாம் அவருடைய நாமத்தினாலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிற நாமத்தினாலே முழுக்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. அதை எடுத்து அவருடைய அப்பத்தையும் ரசத்தையும் நம்ம நமக்குள்ளாக வரும் பொழுது நித்திய ஜீவன் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். சபை கூடியுறதெல்லாம் விட்டுவிடக்கூடாது. இதெல்லாம் நமக்கு அடையாளங்கள். அவருடைய பிள்ளைகள் ஆயிட்டேன், அவருடைய பிள்ளை ஆயிட்டேன்னு சொல்லி நம்ம சுத்துறதுக்காக இல்ல. பிள்ளைகளாக நம்ம மாறின பிறகு என்ன செய்யணும்னா, அவருடைய ரத்தத்திலையும் அவருடைய அப்பத்திலையும் நாம் பங்குள்ளவர்களா நம்ம மாறணும், பங்கு பெறணும். பங்கு உள்ளவர்களே அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்ப அந்த பங்கு நம்ம வரணும். அந்த பங்குக்குள்ள வரணும்னு சொன்னா நம்ம சபைக்குள்ள கூடி வரணும். சபை கூடி வருது, இதெல்லாம் சட்ட திட்டங்கள். சபைக்கு நம்ம போகணுமா? ஆமா. சபை கூடியதுல நீங்க விட்டு விடாதிருங்கள், வேணும்னா வரலாம் அப்படின்னு பைபிள் நமக்கு சொல்லல. கூடி வரணும். அனுதினமும் கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட சபையில தான் சேர்க்கிறாரு. அல்லேலூயா. அப்ப அவருடைய பிள்ளைகளாக நாம மாறி அவரை ஏற்றுக்கொண்டு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அதோடு நம்ம தூர பறந்துறது இல்ல. அதன் பிறகு சபையில அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசித்து அவரோடு கூட நம்ம பங்குள்ளவர்களாக நம்ம மாறணும். சபை எப்போதெல்லாம் கூடி வருதோ அப்போதெல்லாம் நம்ம கூடி வந்து நம்ம வருவோம்னு சொன்னா, அப்பொழுது நம்முடைய பேரானது பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கும். நம்முடைய பேர் பரலோகத்துல இருக்கிற வரைக்கும் இந்த சர்ப்பங்களும் தேள்களும் உங்களை சேதப்படுத்தவே முடியாது. எப்பொழுது நம்முடைய பெயர்கள் கிறுக்கப்படுகிறதோ அல்லது அழைக்கப்படுகிறதோ அப்பொழுது இந்த சர்ப்பங்களும் தேள்களும் நம்முடைய வாழ்க்கையில எழும்பி வரும், நம்மை கொட்டும், நம்மை ஆளுகை செய்யும். அப்ப இந்த சர்ப்பத்தையும் தேள்களை நம்ம மிதித்து வெளியே வரணும்னு சொன்னா நம்முடைய பேர் எப்போது நினைச்சணும், பரலோகத்தில் இருக்கணும். அவருடைய குமாரன் என்கிற அந்தஸ்தை விட்டு நம்ம விலகி போயிடக்கூடாது. லூக்கா புத்தகத்துல வாசிக்கிறோம், குமாரன் அந்த தகப்பனை விட்டு அவன் தூர போனான் பாருங்க. ஒரு இயேசு கிறிஸ்து ரோமியை சொல்லுகிறார், ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அதுல இளைய குமாரன் தன் குமாரன் என்கிற அடையாளத்தை விட்டுட்டான். தன் தகப்பன் வீட்டுக்குள்ளேயே இருந்தான், சபைக்குள்ளேயே இருந்தான், அந்த எல்லைக்குள்ளே இருந்தான், அவனுக்கு பிரச்சனை இல்லை. என்றைக்கு தன் தகப்பனை விட்டு தூரம் போயிட்டானோ அப்பொழுது அவனுடைய பேரெல்லாம் கிறுக்கப்பட்டிருக்கும். இப்ப அடையாளத்தை இழந்துட்டான். நம்ம கூட அந்த அழைப்பையும் அந்த தெரிந்து கொள்ளுதலையும் விட்டு விடாதிருங்கள். அல்லேலூயா. நம்ம விட்டுறக்கூடாது. அந்த அழைப்பையும் தெரிந்து விட்டுறக்கூடாது. நம்ம தூரமா போயிடக்கூடாது. அவன் தூரமா போனா பன்றிகளுடைய தவிட்டினாலே தன்னுடைய சரீரத்தினுடைய ஆகாரத்தை தீர்த்து கொள்கிறான். எவ்வளவு ஒரு துக்கமான காரியம். திரும்ப வருகிறான். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஜெப குறைவுல அழைக்கலாமா வேணாமா நம்ம பேரை அப்படி நினைச்சக்கூடாது. ஆண்டவர் விசுவாசிகளுக்கு ஆக்கணை தீர்ப்பு இல்லை, உண்மைதான். ஆனாலும் கூட ஆக்கணை தீர்ப்பு இல்லை. நான் சமீபத்துல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பேசியிருந்தேன். ஒருத்தவங்க ட்ரெயின்ல நீங்க போறீங்க, கவனிங்க, ட்ரெயின்ல போறீங்க, ஏசியில புக் பண்ணிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ஏசியில புக் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு கிடைக்கல. கொஞ்சம் எல்லாம் ஃப்ரண்ட்ல வந்துருங்க. வேதத்தை கவனிங்க. கரெக்டா எனக்கு 9 மணி நேரம் முடிச்சு 9 மணிக்கு முடிச்சிருவேன். நீங்க புக் பண்ணிருக்கீங்க, நமக்கு பிரதர் கோச்சிங் மட்டும் தான் சொல்றேன், நம்ம சகோதரர் ஃபேமிலியா புக் பண்ணிட்டாங்க, ஏசியில புக் பண்ணிட்டாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அவருக்கு மட்டும்தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, இன்னொருத்தருக்கு ஆர்ஐசி, அவங்க பிள்ளைக்கு ஆர்ஐசி, பொண்ணுக்கு ஆர்ஐசி, தூக்கி கடாசிட்டாங்க. தேர்ட் ஏசி. அப்படி போனா எப்படி இருக்கும்? அது மாதிரிதான் நம்ம உண்மையா ஆராதிச்சு இருப்போம்னு சொன்னா நம்ம அவரோட நெருங்கி இருப்போம். இல்லைன்னு சொன்னா பரலோகத்துல அநேக வாசஸ்தலங்கள் கொண்டு இருக்கு, அங்க எங்கேயாவது நம்ம இருக்கக்கூடாது, அவரோடு கூட எப்போது இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அந்த அடையாளத்தை நம்ம இழந்துடக்கூடாது. இந்த அடையாளம் அவருடைய பிள்ளைகள் என்கிற அடையாளத்தை நம்ம விட்டுறக்கூடாது. பவுல் சொல்றாரு, விசுவாசத்தை விட்டு விலகி போன கூட்டத்தை சொல்றாரு. நம்ம அப்படி இராதபடி நம்முடைய சர்ப்பங்களையும் தேள்களையும் நம்ம மிதித்து நம்ம ஜெயம் பெறணும்னு சொன்னா எப்போதும் நம்முடைய பேர் பரலோகத்தில் இருக்கணும்னு சொன்னா அவருடைய குமாரன் நம்முடைய விசுவாசி என்கிற அடையாளத்துல எப்போதும் இருக்கணும். அந்த அடையாளத்தை நம்ம இழந்து போயிடவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது சபையினுடைய உபதேசங்கள். இதுல நம்ம கண்டிப்பா நம்ம கீழ்ப்படிஞ்சாதான் அவருடைய வருகையில் நம்ம காணப்படுவோம். 3வது, அவரை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது நம்ம மேற்கொள்ள முடியாது. 2 நாளாகும் புத்தகம் திருப்பிக் கொள்ளுங்க, 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேல் என்கிற தேசத்துக்கு யூதா தேசத்துக்கு ஒரு பிரிவு உண்டாயிருக்குது. இஸ்ரவேல் புத்திரருக்கும் யூதா புத்திரருக்கும் உங்க காரியம் சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்தில் தாழ்த்தப்பட்டு போனார்கள். யூதா புத்திரரோ
தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதுனாலே உங்க வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் எப்போதும் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்க. நீங்க கர்த்தரை சார்ந்து கொள்வீங்கன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளும் நம்ம மேற்கொண்டு நம்ம ஜெயம் பெறுவோம். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார் 17ஆம் அதிகாரத்துல, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்பதை இதை எல்லா ஜனங்களும் காண்பாங்க. வாசிப்போம் பாருங்க அந்த வசனத்தை வேகமா நம்ம திருப்பிக்குள்ள. 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 47 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கைகளில் ஒப்பு கொடுப்பார், எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். அப்படி பெரிய விசுவாசம், கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறான். கோலியாத்தே நீ எம்மாத்திரம், கர்த்தருக்கு பட்டயம் தேவையில்லை, ஈட்டி தேவையில்லை. அவர் எதை கொண்டு ரட்சிக்க வல்லவர். அவரை சார்ந்து கொண்டு அவன் பெரிய வெற்றி, பெரிய வெற்றி. ஆனா அவன் வாழ்க்கையில வந்த சூழ்நிலைகள், நெருக்கங்கள், பிரச்சனை நேரத்துல அவன் கர்த்தருடைய பட்டயத்தை அவன் சார்ந்து கொள்ளல. அவனுக்கு வந்த பிரச்சனை நேரங்கள்ல அவன் கர்த்தரை அல்ல பட்டயத்தை சார்ந்து கொண்டான். 17 வாசிக்கிறோம், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்லன்னு சொன்ன அதே வாய்தான் ஒரு நெருக்கங்களும் போராட்டங்களும் பிரச்சனைகள் வரும் பொழுது கர்த்தரை அல்ல பட்டயத்தை அவன் சார்ந்து கொள்ளுகிறான். 1 சாமுவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 21:8. தாவீது அகிமேலக்கை பார்த்து, இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டியானாலும் பட்டயமானாலும் இல்லையா? ராஜாவின் காரியம் அவசரமானபடியினால் என் பட்டயத்தை ஆகிலும் என் ஆயுதங்களை ஆகிலும் நான் எடுத்துக்கொண்டு வரவில்லை என்றான். அதற்கு ஆசாரியன், நீர் ஏலே பள்ளத்தாக்கிலே கொன்ற பெலிஸ்தேனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏபோத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலே சுருட்டி வைத்திருக்கிறது, அதை நீர் எடுக்க மனதானால் எடுத்துக்கொண்டு போம், அதுவே அல்லாமல் வேறொன்றும் இங்கே இல்லை என்றான். அப்பொழுது தாவீது, அதற்கு நிகரில்லை, அதை எனக்கு தாரும் என்றான். 17ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் 47 வசனத்துல, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று சொன்ன அதே தாவீது 21ஆம் அதிகாரத்துல கர்த்தரை அல்ல, பிதாக்களின் தேவனை அல்ல, கோலியாத்துடைய பட்டயத்தை சார்ந்து கொண்டான். நீங்க யாரை சார்ந்து கொள்ளுகிறீங்க? துவக்கத்துல வரும் பொழுது கர்த்தரே தேவன் என்று சொல்லி ஆர்ப்பரிப்போம். 10 மாசம் முடிஞ்சுச்சுன்னா போதும், எப்படி இருக்கிறீங்க? ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு பிரதர், ஏதோ கர்த்தர் நடத்துறாரு பிரதர், ஏதோ செய்யறாரு பிரதர். இன்னும் சில மாதம் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கிறீங்க? ஏதோ ஏதோ. இங்க தாவீது, இங்க வேதம் சொல்றது 17ஆம் அதிகாரத்துல சொல்லலாம், கர்த்தரை சார்ந்து கொள்கிறான். பட்டயம் தேவையில்ல, ஈட்டி தேவையில்ல, ரட்சிக்கிறவர் கர்த்தர், யுத்தம் பண்ணுவார் கர்த்தர்னு சொல்லி கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருந்தான். இங்க 21ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், அவன் சொல்லுகிற ஒரு காரியம், நீர் ஏலே பள்ளத்தாக்கில கொன்ற பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏபோத்துக்கு பின்னாக ஒரு புடவையில சுருட்டி வைத்திருக்கிறது. ஏபோத்து முக்கியமா, பட்டயம் முக்கியமா? இவன் ஏபோத்தை பார்க்கலாம் பட்டயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டான். பின்னாக ஒரு புடவையில சுருட்டி வைத்திருக்கிறது, அதை நீர் எடுக்க மனதானால் எடுத்துக்கொண்டு போ, அதுவே அல்லாமல் வேறொன்றும் இங்கே இல்லை என்றான். அப்பொழுது தாவீது சொன்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், அதற்கு நிகரே இல்லைங்க. கோலியாத்து பட்டயம் எப்படிப்பட்ட பட்டயம் தெரியுமா? அதற்கு நிகரே இல்லைன்னு சொல்றான். சில வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வாய் இப்ப என்ன வாயா மாறிச்சு பாருங்க. அவருடைய நம்பிக்கை பாருங்க. அவன் கர்த்தர் மேல சார்ந்து கொள்ளாம கோலியாத்தின் பட்டயத்தை சார்ந்து கொண்டபடினாலதான் அவன் வாழ்க்கையில நிறைய இழப்புகளை பின்னாடி சந்திக்கிறான். அமலேக்கியரோட பிள்ளைகள் எல்லாம், மனைவி எல்லாம், எல்லாவற்றையும் பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க, கொள்ளையிட்டாங்களாம். எப்போதெல்லாம் நம்ம கர்த்தரை சார்ந்து கொள்கிறோமோ கோலியாத்தை போல இருக்கக்கூடியதான சத்துருக்களை கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க கர்த்தரை சார்ந்து கொள்ளாத பொழுது நம்ம அப்படி மிதிச்சா செத்து போகக்கூடிய எறும்பு இருக்கு பாத்தீங்களா, எறும்பை கண்டு நம்ம ஓடிடுவோம், எறும்பை கண்டும் நம்ம ஓடிடுவோம். நம்ம கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது கோலியாத்த போல மனுஷனை சத்துருவை நாம் மிதிச்சு, மலைகளை மிதிச்சு நொறுக்கி போடுவோம். ஆனா எப்போதெல்லாம் கர்த்தரை நாம் சார்ந்து கொள்ளாம மனிதன் மீதும், அந்த மனிதனுடைய பலத்தின் மீதும் அல்லது பட்டயத்தின் மீதும் நம் பணத்தின் மீதும் நம்ம சார்ந்து கொள்வோம் என்று சொன்னால், சின்ன எறும்பை பார்த்தாலே நம்ம கொஞ்சம் தூரம் ஓடி போயிடுவோம். நாம் யாரை சார்ந்து கொள்ளுகிறோம்? கர்த்தரையா வேற யார? அல்லேலூயா.
யூதாவின் புத்திரர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டார்கள். பிதாக்களின் தேவனாக கர்த்தரை சார்ந்து கொண்டார்கள். அவர்கள் மேற்கொள்ளும்படி கர்த்தர் இரக்கத்தை காண்பித்தார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நான்காவதாக, நாம் யாரை, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா நாம் இருக்குன்னு சொன்னா நம்ம சத்துருக்கள் மேற்கொள்ளாம இருக்க முடியும். வேகமா திருப்பிக் கொள்ளுங்க. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறது. எரேமியா 15:20 சொல்லுகிறது, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிராக அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காக, நான் உன்னை தப்புவிப்பதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்க இந்த எரேமியா தீர்க்கதரிசிக்கு விரோதமாக ஒரு கூட்டச்சனம் எழும்பிருச்சு. எரேமியாவை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். எரேமியான் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல எரேமியா பயப்படுறாரு, என்ன செய்வாங்களோன்னு சொல்லி. ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, அஞ்சாத. எரேமியா 1:17 சொல்றாரு, ஆகையால் நீ உன் அறையை கட்டிக்கொண்டு நின்று நான் உனக்கு கட்டளையிடுகிறவை எல்லாம் அவளுக்கு சொல். நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதரு அப்படின்னு சொல்லிட்டு, இதோ தேசம் அனைத்திற்கும் யூதாவின் ராஜாக்கள், அதன் பிரபுக்களுக்கும் அதன் ஆசாரிகளுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இரும்பு தூணும் வெண்கல அலங்கமாக்குவேன். நம்முடைய வாழ்க்கையில சத்துருக்கள் நம்ம மேற்கொள்ளாம, நம்ம சிதைத்து போடாம நம்ம இருக்கணும்னு சொன்னா அரணிப்பான பட்டணமா நம்ம வாழ்க்கை மாறணும். அல்லேலூயா. அரணிப்பான பட்டணம். நம்முடைய வீட்டை சுற்றிலும் அக்கினி மதில போல, ஒரு பெரிய கோட்டை சுவர் போல பாதுகாப்பா இருக்கணும். நம்ம இந்தியாவோட எல்லையில சில பகுதியில பாத்தீங்கன்னா சில இடத்துல பாதுகாப்பு இருக்காது. ஏன்னா உள்ள வந்துருவாங்க. நிறைய இராணுவர்கள் இரவும் பகலும் பார்த்துட்டே இருப்பாங்க. அங்க ஒரு சுவர் அமைக்க முடியாது. அது இன்டர்நேஷனல் பார்டரா இருக்கும். அப்ப ஒரு பாதுகாப்பு இல்லாம இருக்க மாதிரி இருக்கும். நிறைய இராணுவர்கள் நைட்லாம் பகலும் அப்படியே கண்ணை முழிச்சுட்டே பாதுகாத்துருப்பாங்க, யாரா உள்ள வந்துருவாங்களோ தீவிரவாதிகள். ஆனா இங்க சொல்றாரு, நான் உன்னை இந்த ஜனங்களுக்கு எதிராக எழும்புவாங்க, நீ பயப்படாத, அரணிப்பான பட்டணமா நான் உன்னை மாத்திருவேன். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படிப்பட்ட பட்டணமா மாறணுமா? அரணிப்பான பட்டணமா நம்ம மாறணுமா? வாசி கேட்போம். என்னாகும் புத்தகம் 24ஆம் அதிகாரம், என்னாகும் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசி கேட்போம். போதும் பாருங்க. உன் வாசஸ்தலம் அரணிப்பானது. ஏன் உன் வாசஸ்தலம் அரணிப்பானதுன்னா, உன் கூட்டை கண்மலையில் கட்டின. வேதம் சொல்கிறது, தேவரீர் அரணாய் இருக்கிறீர், அரணுக்கு திரும்பங்க எழுதப்பட்டிருக்கு. அப்ப இந்த அரண், இந்த கண்மலையின் மீது வீட்டை கட்டினாய். கேணியனை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, உன் வாசஸ்தலம் அரணிப்பா இருக்குது. அப்ப உன்னுடைய வாசஸ்தலம், உன்னுடைய வீடு அரணிப்பா எப்படி இருக்குன்னு சொன்னா, நீ உன் வீட்டை, உன் கூட்டை கண்மலையின் மேல் கட்டினாய். அப்ப கண்மலையின் மீது கட்டப்பட்ட வீடா நம்முடைய வீடு இருக்குன்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையில எந்த சேதாரம் வராது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய வீடு எங்க இருக்கணுமா? கண்மலையின் மீது. கண்மலையாக கிறிஸ்து. அவர்கள் கூடவே சென்ற கண்மலை, அந்த ஞான கண்மலை கிறிஸ்துவே அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. மத்தேயு புத்தகம் 7ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனை குறித்து அவர் சொல்றாரு, ரோமியா சொல்றாரு, புத்தி உள்ள மனுஷனும் புத்தி இல்லாத மனுஷனை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. வாசிப்போம். 7ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? 34 இருந்து வாசிப்போம். 24. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிற மனுஷனை கண்மலையின் மீது கட்டப்பட்ட வீடு. ஆண்டவர் சொல்ல, எரேமியா பார்த்து, உன் அரணிப்பான பட்டணமா மாத்துறேன். அரணிப்பான பட்டணம் என்னென்ன? கண்மலையின் மீது கட்டப்பட்ட வீடு. உன் வாழ்க்கை நான் கண்மலையின் மீது வச்சுட்டேன், உனக்கு எந்த சேதாரம் வராது. நீங்க பாத்தீங்கன்னா சமீபத்துல ஈரான்ல 2 அமெரிக்க ராணுவ வீரர்கள் விழுந்துட்டாங்க தெரியுமா? அதுல ஒருத்தனை காப்பாத்திட்டாங்க, ஒருத்தனை மாத்திரம் காப்பாத்த கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அவன் கொஞ்சம் பாதிக்கப்பட்டான். அவன் எத்தனையோ தூரம் தவழ்ந்துகிட்டு மலை உச்சியில போயிட்டானான். மலை உச்சியில போய் உட்கார்ந்துட்டனால அவனை அந்த மக்களும் யாராலும் கண்டுபிடிக்க முடியல, நிறைய தேடுறாங்க. அதுக்குள்ளாக அந்த ஒரு நாளுக்குள்ளாக அமெரிக்க ராணுவம் வந்து அவங்களை காப்பாத்திட்டான். அவன் ஒரு சாதாரண ஒரு பரப்புல, சாதாரண நடந்து போகிற சாதாரண சமவெளியில இருந்திருப்பான்னு சொன்னா ஈஸியா அவனை தூக்கிட்டு போயிருப்பாங்க.
ஆனா அந்த கால் அடிபட்ட போது கூட அவன் தவழ்ந்து தவழ்ந்து அந்த மலை பகுதிக்குள்ள ஏறிட்டான். கஷ்டப்பட்டுட்டு அந்த மலை பகுதிக்குள்ள ஏற கஷ்டப்பட்டனாலதான் அந்த கூட்டம் எழும்ப முடியல. அப்ப நம்முடைய வீடு கண்மலை ஆகிய கிறிஸ்து மீது இருப்போம்னா, நம்முடைய வாழ்க்கையில திடீர்னு சொல்லி பெருமலைகளும் பெருவெள்ளமும் காற்று வந்து நம்முடைய வாழ்க்கையில மோதினாலும் அந்த வீடு கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்டிருக்கு. அப்படின்னால எரேமியாவே, நான் உன்னை அரணிப்பான பட்டணமா வச்சிருக்கிறேன், ஏன் மேல உன்னை வச்சிருக்கிறேன். முதல்ல என்ன தொட்ட பிறகுதானே முடியும், உன்னை தொட முடியும். டைலாக் சொல்றாங்க பாத்தீங்களா? அப்ப கர்த்தரை முதலாவது சேதப்படுத்தினாதான் நம்ம சேதப்படுத்த முடியும். கர்த்தரை இந்த உலகத்துல யாராலும் சேதப்படுத்தவே முடியாது. அல்லேலூயா. அவரே தன்னை ஒப்பு கொடுத்தா மட்டும்தான். இயேசு கிறிஸ்து யாரும் பிடிச்சு அப்படி அடிச்சேன் இப்படி அடிச்சேன் அப்பெல்லாம் இல்லை. அவர் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்திருப்பாரு, ஒரு எழுதி கொடுத்திருப்பாரு. விசா சொல்லியிருப்ப, ஆண்டவரே உங்க தொட முடியாது, அவரே எழுதி கொடுத்திருப்பாரு நினைக்கிறேன். நீங்க நானே எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டேன், நீங்க என்னன்னா பண்ணிக்கோங்க. தேவன் அவரை சீர தொட முடியாதுங்க. யோபுவை தொடறதுக்கு யோசிக்கணும், கர்த்தரை தொட முடியுமா? அவர் தன்னை ஒப்பு கொடுத்துட்டார். புரியுதுங்களா? அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்துட்டார். அவர் ஒப்பு கொடுத்த அப்படின்னால சிலுவைக்கு கொண்டு போறாங்க. இல்லைன்னா சிலுவைக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவ தொட்டவன் ஒருத்தர் விழுந்துட்டான். பைபிள் இருக்கா இல்லையா? தொட்டவன் விழுந்துட்டான். அப்புறம் தான் அப்படி நினைப்பேன், நான் நினைக்கிறேன் அந்த பவர் உடம்புல அந்த பவர் எல்லாம் பேட்டரியை பிடிங்கிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா தேவத்துவத்தினுடைய பரிபூர்ணம் அவருக்குள்ளதான் இருந்துச்சு. தொட்டாலே விழுந்துருவானுங்க, தொட்டா விழுந்துருவானுங்க, தொட்டா சுகமாயிருவானுங்க. அந்த அந்த பவர் இருந்துச்சு. கெத்செமனே தோட்டத்துக்கு போன பிறகு என்ன பண்ணிருப்பாருன்னு சொன்னா, அவருக்குள்ள அந்த ஜெனரேட் பண்ண பேட்டரிக்கு பத்திலாம் நான் உங்களுக்கு புரியுதுக்காக சொல்றேன். பேட்டரி நினைச்சிட்டு போறீங்க, ஒரு பேட்டரி அவுத்துட்டா அது பயன் இல்லாத மாதிரி பார்த்தீங்களா? அப்ப தெய்வீகத்தோடு இருந்த தேவன் தன்னுடைய தெய்வீகத்தை அவர் இழந்து முழு மனிதனாக அந்த நேரம் முழுவதும் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் தெய்வீகத்தை தொடவே முடியாது, தொட்டவனே விழுந்துட்டான். அப்ப கஷ்டம் அது. அவர் தன்னுடைய இருந்த தெய்வீகத்தை அப்படி கலட்டி வச்சுட்டு சாதாரண ஒரு மனிதனாக அந்த இடத்துல சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அலசராய், நான் கொடுக்கவும் எடுக்க எனக்கு அதிகாரம் உண்டு, அவரை யாரும் பிடிக்கவும் முடியாது, தொட முடியாது, தேவாதி தேவன். ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்முடைய வீடு கண்மலையாக கிறிஸ்து மீது இருக்குன்னு சொன்னா, பெருமழை வந்தாலும் சரி, பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, பெருவெள்ளங்கள், காற்று வந்து உன் வாழ்க்கையில மோதி சின்ன பண்ணமாக்கி மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகள், நம்முடைய இருதயத்தை உடைச்சு போடுகிற பிரச்சனை என்ன வந்து மோதினாலும் அது முதல்ல எதை மோதுச்சுன்னா கண்மலையின் மீது தான் மோதும். அப்புறம் தான் மேல வரும். கண்மலைக்கு சேதம் வந்தாதான் வீட்டுக்கு சேதம் வரும். கண்மலைக்கு சேதம் வரவே வராது அப்படின்னாலே நமக்கும் சேதம் வராது. எரேமியாவே, நான் உன்னை ஒரு அரணிப்பான பட்டணமா வச்சிருக்கிறேன், கண்மலையின் மீது என்ன வச்சிருக்கிறேன், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமானவர்களை ஓடி சுகமா இருப்பான். அந்த நாட்கள் அடைக்கல பட்டத்துல ஒரு யாராவது கொன்று போட்டான்னு சொன்னா, அடைக்கல பட்டத்துல ஓடிட்டான்னு சொன்னா அவனை தொடவே முடியாது. இப்ப ஆண்டவர் நமக்கு அடைக்கல பட்டணமா இருக்கிறார், யாருமே நம்ம தொடவே முடியாது. எப்ப தெரியுமா? உங்க வீடு கண்மலையின் மீது கட்டப்படணும். அவருடைய வார்த்தையை நம்பி, அவர் சொல்ற, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவனே. கேக்குறீங்களா? அவருடைய வார்த்தைய நடக்கிறோமா? கேட்கறது ஒண்ணு, செயல் ஒண்ணா இருக்கே நம்ம வாழ்க்கையில. அவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்க பழகுவோம், அதன்படி செய்ய பழகுவோம். நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் கண்மலை மீது கட்டப்பட்ட வீடா இருக்கும். ஒருவனும் நம்ம சேதப்படுத்தவே முடியாது. எந்த சத்துருக்கள் வந்தாலும் சரி, என்ன கொரோனா வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, இல்ல தேவன் நம்ம நிச்சயமாய் நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அடுத்து வாசிப்பு எரேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19 வாசி 18 வாசிக்கு. உன்னை அரணிப்பான பட்டணமாகவும் எரேமியாவின் புத்தகம் எடுத்து வாசிங்க. 18 1ஆம் அதிகாரம் நாம் வாசித்து வசனம். இரும்பு தூணுமா மாத்துறேன். ஒரு சொல்றாரு, உன்னை என்ன மாத்துறேன்? இரும்பு தூணா மாத்துறேன் அப்படின்னு சொல்ற. இரும்பு தூணா உன்னை மாத்திடுவேன். இரும்பு வந்து ஒரு வலிமையை வெளிப்படுத்து. இரும்பு என்பது என்னது? ஒரு வலிமையை, ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த்தை காண்பிக்கிறது. குறிப்பா ஒரு சில வசனம் வந்து வாசிப்போம். நியாயாதிபதி புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க, வாசிங்க. கர்த்தர் சொல்றாரு, மோசே மூலமாக யோசுவா கிட்ட சொல்றாரு, நீங்க போகிற தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அந்த தேசத்தை நீங்க என்ன பண்ணுங்க? யுத்தம் பண்ணி யுத்தம் பண்ணி யுத்தம் பண்ணி நீங்க அவரெல்லாம் சத்துருக்களை முறியடிச்சு நீங்க என்ன பண்ணுங்க? அதை சுதந்திரத்துக் கொள்ளுங்க அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அப்படியே போய் யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறாங்க. வாசிப்போம், வாசிங்க சிஸ்டர். வாசிங்க.
இருப்பு ரதங்கள், அந்த வீல், அதாவது இருப்பு ரதங்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குதிரையினுடைய இது மாதிரி ஒரு சொல்றாங்க, இருப்பு ரதங்கள் இருந்தபடினால, இருப்புல இரும்பு, அது இங்கிலீஷ்ல பார்த்தா தெரியும், இரும்பு இரும்பு ரதங்கள் இருந்தபடினாலே அவர்களை துரத்தக்கூடாமல் போயிற்று. நம்முடைய வாழ்க்கை அந்த இரும்பு, அவருடைய வேத சொல்லுது, பள்ளத்தாக்கில் குடிகளுக்கு இரும்பு ரதங்கள் இருந்துச்சான். இரும்பு வலிமையா இருந்தபடினால துரத்த முடியல. உங்க வாழ்க்கையில நீங்க வலிமையா இருப்பீங்கன்னு சொன்னா சாத்தா உங்களை துரத்தவே முடியாது. அல்லேலூயா. சாத்தா உங்களை துரத்தவே முடியாது. நீங்க ஈஸியா ஊதினா அப்படி நெளிந்து போகிற ஞானல போல இல்ல, கண்மலையை போல, கற்பாறையை போல கர்த்தர் நம்ம மாத்தணும். நீங்க வலிமையா நீங்க மாறணும். மாறுவீங்களா? அல்லேலூயா. சாத்தான் தந்திரமா நம்ம என்ன பண்ணுவான்? வீழ்த்த பார்ப்பான். நீங்க வலிமையா இருக்கணும். இங்க சொல்லப்படுகிறது, யூதாவின் புத்திரர்கள் என்ன பண்ணாங்களா, அவங்க போய் யுத்தம் பண்ணி ஜெயிச்சாங்க, மலை நாட்டெல்லாம் பிடிச்சிட்டாங்க. பள்ளத்தாக்கின் குடிகள் வரும் பொழுது இருப்பு ரதங்கள் இருந்தபடினால அவளை துரத்தாம முடியாம போயிடுச்சான். ஆனா தேவன் பின்னாடி எழுதுறாரு, அவர் கர்த்தர் மலைகளின் தேவனா இல்லாம பள்ளத்தாக்கின் தேவனாகவும் இருந்து ஒரு காலகட்டத்துல சத்துருக்கள் அவரை முறியடிச்சார். அல்லேலூயா. அவர் வேதம் தான் சொல்லுகிறது, எந்த பள்ளத்தாக்கிலே முறியடிக்க முடியாம அவர்கள் யூத புத்திரர்கள் தடுமாறினார்களோ ஒரு காலகட்டம் வந்தது, தேவனே அதை முறியடிக்கிற. வாசிக்கப்போம் 1 ராஜாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் 1 ராஜாகமம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். பாருங்க, அவங்க மலையில ஜெயிச்சாங்க, ஆனா பள்ளத்தாக்குல ஜெயிக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு இருப்பு ரதங்கள் இருந்துச்சு. இங்க சொல்றாங்க, கர்த்தர் மலைகளின் தேவனா இருக்கிறார், பள்ளத்தாக்குல ஜெயிக்க முடியாது. அடுத்த வருஷம் பள்ளத்தாக்குல யுத்தம் வச்சு பார்க்கலாம், நீங்க பாருங்க எப்படி ஓடுறீங்க பாருங்க அப்படின்றாங்க. கர்த்தர் கேட்டு சொல்றாரு, நான் மலைகளுக்கு மாத்திரமல்ல பள்ளத்தாக்குகளுக்கு நான் தேவனா இருந்து இருப்பு ரதங்களை போல இருக்க சத்துருக்களை நான் விரட்டி அடிப்பேன். ஆமென் சொல்லுவோமா? அப்ப ஆண்டவர் இரும்பு தூணா நினைச்சுன்னா ஒரு வலிமையை காண்பிக்கிறது. நீங்க வலிமையா இருந்தா சாத்தா உங்க வீட்டுக்குள்ள வரவே முடியாதுங்க. நீங்க வலிமையற்றவர்களா இருப்பீங்கன்னா சாத்தான் உள்ள வந்துருவான். அதான் லூக்கால வாசிக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகா சொல்றாரு. லூக்கா எழுதின புத்தகம் 11ஆம் அதிகாரம் 20-21 வாசிப்போம். வந்திருக்கிறது. அடுத்து பத்திரப்பட்டிருக்கும், அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானாகில். அப்ப நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் பலத்தோடு இருப்போம்னு சொன்னா நம்மை விட பலசாலியான ஒரு ஆள் வந்துருவான், வந்து நம்ம மேற்கொண்டுருவோம். அதனாலதான் நம்மை மேற்கொள்ளாதபடி ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கக்கூடாத அந்த வல்லமையை, அந்த கிருபையை, அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம்னு சொன்னா ஒருவனும் நமக்கு முன்பாக நிற்கவே முடியாது. அல்லேலூயா. அந்த இரும்பு தூணாக ஒரு வலிமை பெற்றவர்களாக பலன் கொண்டு திடமனதா இருந்துச்சு பார்த்தீங்களா? கர்த்தர் அந்த வலிமை எப்படி கிடைக்குச்சுன்னா பரிசுத்த ஆவியான மூலம் தான் கிடைக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க தேவனை துதிச்சு அந்நிய பாசையில தேவனை துதிக்கிறீங்களோ, இன்னைக்கு அந்நிய பாசை ஜபமே குறைஞ்சு போயிடுச்சு. அந்த நாட்கள 1 மணி நேரம் அந்நிய பாசையிலே துதிப்பாங்க, இப்ப 1 செகண்ட் தான் அந்நிய பாசை. அப்ப என்ன தன்மை குறையுது? நீங்க அந்நிய பாசையில ஜெபிக்காத போது என்ன குறையுதுன்னா பக்தி விருத்தி இல்லாம போயிடுது. என்ன குறையுது? பக்தி விருத்தி. ஒரு கொஞ்ச நேரம் நம்ம உட்கார முடியாது. நீங்க சில நேரம் பார்த்தீங்கன்னா அந்த நாட்கள்ல காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஜப கூட்டத்துல அப்படி கை கால் வழியெல்லாம் தெரியாதுங்க, பரலுவானுங்க அபிஷேகத்துல. இப்ப அது மாதிரி பார்க்கவே முடியல. ஒருவேளை ஒருத்தர் அப்படி எழும்பிட்டாங்கனாலும் போய் உட்காருங்க பிரதர், இங்கெல்லாம் ஆடக்கூடாதுன்றாங்க. உருண்டு பரலும் அபிஷேகத்துல. அது மாதிரி ஒரு காரியமே இல்லை. நீங்க நல்ல தேவன் அந்நிய பாசையில துதிக்க 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 உங்களுக்கு என்ன தெரியுமா வருது? பக்தியும் விருத்தியும் வந்துகிட்டே இருக்குது. ஒரு பக்கம் பக்தி அடையிறீங்க, இன்னொரு பக்கம் உங்க வாழ்க்கையில ஒரு விருத்தி அடையிறீங்க. எப்படி நம்ம 50 கிலோ இருந்து 60 கிலோ மாறுற மாதிரி உள்ளான மனுஷன் ஒரு விருத்தி அடைகிறான். அல்லேலூயா. அப்ப நம்மள சத்துருக்கு மேற்கொள்ளவே முடியாது, வலிமை உள்ளனா மாத்திரம் சொல்றாரு. அப்ப ஆண்டு எரேமியா பார்த்து சொல்றாரு, உன் ஜனக்கூட்டமே எழும்பி வரும், ஆனா நான் என்ன பண்ண போறேன், அவனை அரணிப்பான பட்டணமாக கண்மலையின் மீது உன் வீட்டை நான் வச்சிருக்கிறேன். கண்மலையின் மீது இருக்கு அப்படின்னால ஒரு சேதம் வராது.
ஏசாயாவில் எழுதப்பட்டு கண்மலை மீது ஒன்று வச்சிருக்கிறேன், உன்னை தொடவே முடியாது. ரெண்டாவது, உன்னை இரும்பு தூணாக நான் மாத்துறேன். இரும்பு தூணா இருந்தா உன்னை மேற்கொள்ளவே முடியாது. அந்த யூதா புத்தகத்தை வாசிக்கிறோம், அவர்கள் இரும்பு ரதங்கள் இருந்து துரத்த கூடாமற் போயிற்று. நீங்க வலிமையான ஒரு ஆளாக, அபிஷேகம் நிறைந்த ஒரு ஆளா இருப்பீங்கன்னு சொன்னா உங்களை ஒரு சத்துருவும் துரத்த முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வலிமையற்றவனாக இருப்பீங்கன்னு சொன்னா, சிம்சனுடைய துவக்க காலங்கள் வலிமை, சிங்கத்தையே பாருங்க, சிங்கத்தையே ஆடு மாதிரி கிழிச்சு போட்டானா. எனக்கு ஒரு பெரிய சந்தேகம், ஆடை யாராவது கிழிச்சு போட முடியுமா கையினால? யோசிச்சு பாருங்க. அவன் சிங்கம், ஆடையே நம்ம கிழிக்க முடியாதுங்க. ஒரு ஆடு வருதுன்னா பிச்சுக்கிட்டு ஓடிடும். வெள்ளிக்கிழமை நைட் ப்ரேயர் முடிச்சுட்டு வரேன், அம்பத்தூர்ல வரேன், ஒரு நாய் நேரா ஓடி வர மாதிரி இருக்கு. ஐயோ, இருக்கிற வண்டியை பிச்சுக்கிட்டு போன, எங்க போய் மோதிரும் பயம் வர. வண்டியில தான் வரோம், இருந்தாலும் பயம், காலை கிடைச்சிடுமோன்ட்டு. கிடைச்சிட்டா ஏதோ ஊசி வர குத்துனுமே, அடுத்த நாள் சொல்லுவாங்க 6 மாசத்துக்கு கறி சாப்பிடான்னு சொல்லுவானுங்க. அப்பதான் நம்ம பிளான் பண்ணுவோம், அப்பதான் கறியே வேணான்றவானுங்க. அப்ப நம்முடைய ஊழியங்களா பாதிக்கப்படும். அப்ப இந்த சின்ன நாய்க்கே பயப்படுற இந்த மனுஷ வாசிக்கிறோம், அந்த பால சிங்கத்தை ஆட்டுக்குட்டிய கிழிக்கிற மாதிரி கிழிச்சாராம். எப்ப தெரியுமா? அவன் அவனுக்குள்ள அந்த வலிமை இரும்பு ரதங்களை போல இருந்துச்சு. அவனை துரத்தவே முடியல, அவனை கட்ட முடியல. எப்பொழுது அந்த வலிமை அவனுக்கு விலகி போச்சோ, இப்ப இவன் ஆட்டுக்குட்டியா மாறிட்டான். இவனை பேபான்னு விரட்டுறாங்க. அல்லேலூயா. கண்ணை பிடிங்கிட்டாங்க, கையை கட்டிவிட்டாங்க. இப்ப இவன் என்ன மாறிட்டான்? ஆட்டுக்குட்டியா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமை நம்ம விட்டு விலகி போகுச்சுன்னா, அது குறைந்து போகுச்சுன்னா, நீங்க ஆட்டுக்குட்டி மாறிடுவீங்க. கர்த்தர் ஆட்டுக்குட்டியாக நம்ம அழைக்கப்படல, சிங்கத்தை போல, யூதாவே சிங்கத்தை போல கர்த்தர் வச்சிருக்கிறான் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இரும்பு துணை நம்ம மாறணும். இங்க வேதம் சொல்கிறது, ஆயுதம் தெரிந்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவருடைய பொருள் பத்திரப்பட்ட உண்மைதான், ஆனா அவனிலும் அதிக பலவான் வருவான். உங்களை மேற்கொள்ளுகிற பெரிய சத்துரு வருவான். நீங்க அவனை மேற்கொண்டு ஜெயிக்கணும்னா இன்னும் பலசாலிகளா மாறணும், இன்னும் வல்லமையா மாறணும், இரும்பு தூணை போல மாறணும். இரும்பு தூணை கையில அடிச்சு பாருங்க, கை உடைஞ்சிரும். அது என்ன செய்வானா, இரும்பை எப்படி பண்ணுவானா, கேஸ் கட்டிங் வச்சுதான் வெல்ட் பண்ணி வெட்ட முடியும், அடிச்சுதான் உடைக்க முடியாது. கர்த்தர் இரும்பை போல நம்மை மாற்றுவேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். ஒன்று, அரணிப்பான பட்டணமா மாத்த போறேன். ரெண்டாவது, இரும்பு தூணாக. மூன்றாவது சொல்ற வாசிப்பு, எரேமியா 1 அதிகாரம், வெண்கல அலங்கமா மாத்துருவேன். அலங்கமாக ஒரு கோட்டை சுவரா நான் மாத்துருவேன், வெண்கலமா மாத்துவேன். அதோட முடிக்க போறோம். இந்த வெண்கலத்தை குறித்து வேதத்துல நிறைய இடங்கள் இருக்குது. நான் சுருக்கமா ஒரு கருத்தை வாசிப்போம். தேவனுடைய பலிபீடத்தை கட்ட சொல்றார் ஆண்டவர். பலிபீடத்துல பழைய ஏற்பாடுல பலிபீடத்தை சீத்திம் அப்படின்னு ஒரு மரத்தை கொண்டு பலிபீடத்தை கட்ட சொல்றாரு. சீத்தி மரத்தினால பலிபீடத்தை உண்டாக்கி அதன் மேல இந்த வெண்கலத்தினால தகுடினால மூடிருன்றாரு. உள்ள என்ன இருக்குது? மரம். மேல என்ன இருக்குது? அந்த வெண்கல சீட்டை வச்சு மூடிட்டு அது மேல கட்டை கறியெல்லாம் வச்சு கொளுத்துவாங்க. இப்ப கொளுத்தும் பொழுது வெண்கலம் தனக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த ஹீட்டை மரத்துல கடத்திருச்சுன்னா மரம் எரிஞ்சு போயிடும், ஆனா கடத்தாது. இப்ப மரம் சாதாரண மரம் தான், ஆனா அதுக்குள்ளாக அந்த வெண்கலத்தின் மூலமாக அந்த கறி நெருப்புகள்லாம் போடப்படுகிறது. தேவன் அந்த அக்கினியினாலே உத்தரவு கொடுக்கிறார். அப்ப வெண்கல அலங்கன்னு சொல்லும் பொழுது நம்ம ஒரு சில வசனத்தை வாசிப்போம். தேவன் நம்மளை என்னவா மாத்த விரும்புறாராம்? யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 10 அதிகாரம் 38 வசனத்தை வாசிப்போம். 35 வாசி. 35 பாருங்க. இப்ப நம்ம சாதாரண மனிதனா இருக்கிறோம், ஆனா வெண்கல் அலங்கமா மாத்துறோம்னா நமக்குள்ள தேவனா நம்முடைய வார்த்தையை கொடுக்கிற மனிதனாக நம்ம மாத்துறாராம். அதான் சிஸ்டர் அவங்க சொல்லும்போது, ஆராதனை பண்ணும்போது சொன்னாங்க, அவர் பேச மாட்டேன்னு சொன்னாலும் அவருடைய வார்த்தை அவருடைய எலும்புகளை அடைபட்டு எரிகிறதா. நமக்குள்ள எலும்புக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருக்கிற வரைக்கும் நம்மளை கர்த்தர் வெண்கல் அலங்கமா மாத்துவாரு. ஒருவனும் நம்ம தொடவே முடியாது. அல்லேலூயா. நீ வெண்கல் அலங்கன்னா கர்த்தருடைய அக்கினி உள்ள வார்த்தைகள் உனக்குள்ள எரியும் போது ஒருத்தனை பக்கத்துல வர மாட்டாங்க, பயப்படுவான். ஆண்டவர் நம்மளை வெண்கல் அலங்கமா மாத்த போறாரு. கர்த்தருடைய வார்த்தை எரேமியால வாசிக்கிறோம் பாருங்க. எரேமியா புத்தகத்தை வாசிப்போம். அவர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தைகளை உட்கொண்டேன்னு சொல்றாரு. தெரிஞ்சவங்க எடுத்து வாசிக்கிறீங்களா? எரேமியா புத்தகத்தினுடைய வார்த்தைகள் வாசிப்போம். எரேமியா புத்தகம் 5 அதிகாரத்தை 14 வாசிப்போமே. 5:14 வாசிக்கிட்ட அதையும் வாசிங்க.
எரேமியா 5. ம். நம்மளை பட்சிக்காது, ஆனா அவங்கள பட்சிக்குமா, நான் அக்கினியா மாத்துவேன்னு சொல்றாரு. எரேமியா 15:16 சொல்ல முடியும், வார்த்தைகளை நான் கிடைத்த உடனே அப்படி உட்கொண்டேன், உடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷம், என் இருதத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்துன்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல உடைய வார்த்தைகள் என் எலும்புகளை அடைபட்டு எரிகுதுன்றாரு. உடைய வார்த்தை என்ன சொல்றாரு? அடைபட்டு எரிகிறதா. அதை வாசிக்கிற இந்த வசனத்தை எரேமியா புத்தகம் 20:9 வாசிப்போம். ஆமென். பாருங்க, அந்த வார்த்தை வந்தவுடனே நம்ம என்ன மாறோம் தெரியுமா? அவருடைய பிள்ளைகளாகவும் அவருடைய தேவர்களை போல நம்ம மாறுறோம். எரேமியால தான் நம்ம யோவான்ல வாசித்த 10:35 வாசிக்கும் போது மறுபடியும் வாசிப்பு முடிப்போம். அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் ஆமென் தேவர்கள் என்று சொல்லி இருக்கிறார். சங்கீதம் 82:6 சொல்லுகிறது, நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவர்கள் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுட்டோம்னு சொன்னா நம்ம ஒரு அலங்கமா மாறிடுவோம். உள்ள கர்த்தருடைய வார்த்தை இருக்கும், எந்த நெருப்பு நம்ம மேற்கொள்ள முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம மற்றவர்களை விறகா மாத்திருவோம். அது நம்முடைய வார்த்தை மற்றவர்களை பட்சிக்கும். ஆனா எந்த அக்கினி வந்தாலும் சரி நம்மளை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம தேவர்களாக கர்த்தர் மாற்றுகிறார். வெண்கல அலங்கமா கர்த்தர் நம்ம மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் வெண்கல அலங்கமா மாறுவாங்க. உங்களை மேற்கொள்ளவே முடியாது. அப்ப நான் இன்னைக்கு நம்ம 6 காலத்தை வாசிச்சிருக்கிறோம். மேற்கொள்ளுகிற காலம். இந்த காலத்துல நீ மௌனமா இருப்பேன்னு ரட்சிப்பு வேறு வழியா வந்துடும். இந்த காலத்தை உன் கண்களுக்கு மறைவா சத்துரு விளக்கி போடுறான். இந்த வருஷம் வச்சிருப்பாரு, எப்படி ஆகிலும் உன் பிரச்சனையில இருந்து இந்த வருஷம் உனக்கு விடுதலைன்னு சொல்லி கர்த்தர் எழுதி வச்சிருப்பாரு. நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? சோம்பேறினுடைய வயல் நடத்த போய் பாரு, மதிகனுடைய திராட்சை தடியை போய் பாரு, அதெல்லாம் அப்படியே கற்சாடிகள்லாம் இடிஞ்சு கிடக்குமா. இந்த வருஷம் கர்த்தர் நினைச்சிருக்காரு, இது மேற்கொள்ளுகிற காலம், என் பிள்ளை எப்படி மேற்கொள்வான்னு நினைச்சிருக்காரு. நம்ம என்ன பண்ண சாத்தான் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்து நம்ம தூக்கத்தை உண்டாக்கிடுவோம். நம்ம கொஞ்சம் தூங்கிட்டுனா போதும், காலம் தாழ்ந்து போயிடும். இது மேற்கொள்ளுகிற காலம். அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பவனி வராரு, எருசலேமுக்கு பவனி வராரு. அந்த நாள பிரசங்கம் என்ன? ரட்சிக்கிறவர், நீதி உள்ள ராஜா இல்ல, கழுதை மேல வருவது, அதோட முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்டார்டிங்கே இருக்குது. அதை நம்ம விட்டுருவோம். எருசலேம்ல காலை வச்சிருவாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கல்லுகள்லாம் பேசுன்னு சொல்லிட்டு எருசலேம்ல காலை வச்சுட்டு பாப்பாரு பாருங்க. எருசலேமை பார்த்தா, எருசலேம் ஆலயத்தை பார்த்துட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டு அழுது சொல்வாரு, இந்த நாளில் ஆகிலும் சமாதானத்துக்குரியவளை நீ அறிந்தாயான நலமாயிருக்கும், இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு தூரமா. இந்த காலத்தை நீ மறைஞ்சிடாத. இந்த காலம் நீ மேற்கொள்ளுகிற காலம். இந்த காலத்துல நீ மௌனமா இருப்ப, நீ சோம்பேறியா இருப்பேன்னு உடைய திராட்சை தோட்டங்கள் எல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடும். இந்த காலத்துல எழும்பு, நீ போராடு, மகா போராட்டமாய் போராடி நான் மேற்கொண்டேன்னு சொல்லி தன் பிள்ளைக்கு நப்பலின் பேர் வைக்கிறாங்க. போராடினேன் 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 போராடி மேற்கொண்டேன். கர்த்தர் வாக்கு கொடுத்துற உண்மைதான். வாக்கு தத்துவத்தை வாங்கி அப்படியே வச்சுட்டீங்கன்னா அப்படியே தான் கிடக்கும், செயல்படாது. அந்த வாக்கு தத்துவங்களை சொல்லி 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 நீங்க பேச பேச அந்த வாக்கு தத்துவங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். இது மேற்கொள்ளுகிற காலம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது மேற்கொள்ளுகிற காலம். இந்த காலத்துல பிரச்சனைங்க மேற்கொண்டு ஜெயிக்க போறீங்க. இதெல்லாம் கிரேஸ் பீரியட் நமக்கு. நம்ம அப்படின்னு சொல்றேன், இந்த காலகட்டங்கள்லாம் சில வருஷங்கள் நமக்கு ஒரு கிருபையா கொடுத்திருக்கிற காலங்கள். அதனாலதான் ஒரு பக்கம் பெட்ரோல் பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது, கேஸ் பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது, ஆனாலும் நம்ம வீட்டுல அடுப்பு எரிஞ்சிட்டே இருக்குது. புரியுதுங்களா? மறந்துடாதீங்க, இது ஒரு கர்த்தர் நமக்கு வச்சிருக்க ஒரு கிரேஸ் பீரியட். அந்த கிருபை தான் இன்னைக்கு ஓட்டிட்டு இருக்குது நமக்கு. இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு அது எப்படி போகுமே நமக்கு தெரியாது. இந்த காலத்துல நீங்க மௌனமா இருந்து நல்லா, ஒன்றும் பிரச்சனை இல்லை பதர், ஏதோ எங்களுக்கு கேஸ் வந்துருது பதர், சோத்திரம் போட்டே இருப்பீங்க, தூங்கிடுவீங்கன்னு சொன்னா அப்புறம் காலகட்டம் மாறிடும். இந்த காலத்துல நீங்க விழிப்பா இருப்பீங்கன்னு சொன்னா நாம் பிரச்சனைகளை மேற்கொண்டு, இது மேற்கொள்ளுகிற காலம். ஏசா கிட்ட சொல்லாரு, மேற்கொள்ளுகிற காலம் வரும் பொழுதோ உன் கழுத்துல இருக்கிற கட்டுகளை அவிழ்த்து போடுவான். இந்த ஏசாவுடைய சந்ததியில தான் அமேலேக்கு வரான். ஏசாவுடைய சந்ததியில தான் அமேலேக்கு வரான். ஏசாவுடைய அப்படி பக்கீல பாத்தீங்கன்னா அந்த சந்ததியில தான் அமேலேக்கு வரான். இந்த அமேலேக்கு என்ன செய்தான்னு இன்று வரைக்கும் யூதர்களுக்கு எதிர்ப்பா தான் இருக்கிறான். அது ஒரு சிலர் சொல்றாங்க, அமேலேக்கனுடைய ஆவிதான் ஈரானுக்குள்ள இருந்து கிரியை செய்யுதுன்னு சொல்றாங்க. அது எப்படி நமக்கு தெரியாது. இப்ப சாத்தான் இன்றைக்கு கிரியை செய்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படி ஆகிய முடக்கிட பாக்குறான். அவனுக்கு தெரியும் நாளைக்கு என்ன நடக்க போகுது, கர்த்தரை செய்யறான்னு சொல்லி. ஆனா நம்முடைய கண்கள் என்ன பண்ண, சாத்தான்
கூடாக்கிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிடுவோம், ரொம்ப நேரம் உட்கார முடியல, பலவீனமா இருக்கு, பைபிளை திறந்தாலே சோத்துரும், தூக்கம் வந்ததுதான் நிறைய பேருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க, நான் மறுபடியும் சொல்றேன், பைபிளை திறந்தாலே தூக்கம். ஒருத்தர் சொன்னா, நான் டெய்லி ரீடிங் படிக்கிறேன் பிரதர், ரீடிங் படிக்கவே தூக்கம் வந்துருது. டெய்லி ரீடிங்கா? எதை படிக்கிறீங்க கேட்டா, நாளாகமும். ஒண்ணு நாளாகமத்துல என்ன இருக்கும்? இவன் அவனை பத்தா, அவன் அவனை பத்தான் இருக்கு. அதை படிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? நம்ம ஆட்கள் பாருங்க, ரீடிங்ட்டு போயிடுறாங்க. ரீடிங் போங்க, வேதத்தை உட்கார்ந்து இன்னைக்கு 2 அதிகாரம் வாசிச்சுன்னா, அதுல 2 அதிகாரத்துல நம்ம இன்னைக்கு என்ன சங்கீதம் வாசித்தோம்? எத்தனை சங்கீதம் வாசித்தோம்? 85ஆம் சங்கீதம். எத்தனை வசனம் அதுல? 13 வசனம். 13 வசனத்துல 13ல ஏதாவது ஒரு வசனம் கிரியை செய்யும். இப்ப ஒரு சிலருக்கு என்ன சொல்லுவாங்க, நன்மை தருவார் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சலாம் நன்மை, புரியுதுங்களா? அப்ப ஒவ்வொரு வசனத்தை வச்சிருக்கலாம். இப்ப 6ஆம் வசனத்துக்கு, உமது ஜனத்தின் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. இப்படி நிறைய வசனம் இருக்குது. உங்களை தொடர இன்னைக்கு வசனத்தை ஆண்டவனை உயிர்ப்பிப்பார் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லி பாருங்களேன். தேவனுடைய வார்த்தையில ஆவி இருக்கு, ஜீவன் இருக்கு. நீங்க பேசாம ஒண்ணுமே நடக்காதுங்க. நான் மறுபடியும் சொல்ல, எழுதி வச்சுக்கொள்ளுங்க. நீங்க பேசாம, கர்த்தருடைய வார்த்தை பேசாம, கர்த்தருடைய வார்த்தை செயல்படவே படாது. அப்படியேதான் கிடக்கும். எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை, நான் வாசித்து முடிச்சிடறேன். உபாகம் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 14 வாசி நான் முடிப்போம். உபாகம் 30:4-14 வாசிப்போம். எப்பொழுது உங்களுடைய வாயில, உங்க இருதயத்துல கர்த்தருடைய வார்த்தை வருதோ, அப்பொழுது தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி முடிப்பார். எப்பொழுது உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தங்கள் வாயிலும் உங்களுடைய இருதயத்துல இல்லையோ, அந்த வாக்குத்தத்தங்கள் செயல்படாமல் இருக்கும். அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களுடைய வாயிலும் உங்க இருதயத்துல இருக்கணும். இருக்குமா? சரி, இந்த மாசம் என்ன வாக்குத்தத்தம்? உபாகம். யாராவது ஒருத்தரை கேட்கல நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. இந்த வருஷம் வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இல்ல கேப்பமா? யாராவது ஒருத்தர் பின்னாடி இருக்க சகோதரி யாராவது சொல்லுவாங்களா? வாக்குத்தத்தம் யாராவது சொல்லுவீங்களா? பின்னாடி போகும்போது என்ன பிடிச்சி திட்டுருவீங்க. இந்த வாக்குத்தத்தங்களை பரவாயில்ல, சோத்திரம். வாக்குத்தத்தங்களை நம்ம சொல்லணும், வாயிலும் இருதயத்தில் இருக்கணும். அல்லேலூயா. யாக்கோப்பு வராரு, வரும் பொழுது ஏசா வரான்னு கேள்விப்பட்டோன்னு புலம்பி தள்ளுறாரு. ஆண்டவரே, நான் கோலும் கையுமா போனேன், இப்ப இரு பரிவாரம் ஆயிட்டேன், நீர் எனக்கு சொன்னீரே அப்படின்னு சொல்றான். சொன்னீரேன்னு சொன்னா பாருங்க, அப்பதான் கத்து. நல்லா கவனிங்க, அந்த வசந்த வாசம் முடிப்பேன். நான் முடிச்சிடுறேன், நேரம் ஆயிடுச்சு. அப்படி சொன்ன பிறகுதான் அப்படியான்னு அவரே எழுந்து பாக்குறாரு. நம்ம ஆண்டவர் அப்படிதான் இருப்பாரு. எடுத்து வாசிங்க, ஆதியாகமம் புத்தகம் 11 வாசிப்போமா? 32:11. பாருங்க, பயந்து இருக்கிற நன்மை செய்வன் சொன்னீரே, பெருகப்பன்னு சொன்னீரே அப்படின்னு அவன் சொல்லி பிறகுதான் அன்னைக்கு நைட்டு தான் கர்த்தருடைய தூதனானவர் கர்த்தர் வந்து அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். அது முன்னாடி அவர் வரவே இல்லை. நல்லா சொல்லுங்க, எப்பொழுது வாக்குத்தத்தங்களுடைய வாயிலும் இருதயத்துல இருக்குதோ, அன்றைக்கு கர்த்தர் உங்களோட வந்து ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. அன்று இரவே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறாரு. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்ல, அவனுடைய பெயர் இஸ்ரவேலும் மாறுது. அதன் பிறகு ஏசா 400 பேரோட வரான். ஆனா 400 பேர் வந்தவன் கத்தியெல்லாம் போட்டு சமாதானமா மாறுகிறான். ஆமென் சொல்லுங்க. வாக்குத்தத்தங்கள் போர்டோட இருந்தா போர்டோட போயிடும். இந்த வருஷம் 31ஆம் தேதி வந்துச்சுன்னா அந்த பேப்பர்லாம் கிழிச்சிடுவோம். எதை? கேலண்டரை கிழிச்சு எதுக்கு போடுவோம்? நம்ம பாக்ஸ்ல போடுவோம், குப்பை பாக்ஸ்ல போட்டு கீழே போட்டு வைப்பிடுவோம். இதான் நடக்குது நிறைய இடங்கள்ல. அப்படியே போயிடக்கூடாது. வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு இருதயத்திலும் உடைய உதட்டிலும் வருதுன்னு சொன்னா, தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படியாக தேவன் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அது வரைக்கும் அமைதியா இருந்த கர்த்தர் பண்ற, வானத்திலிருந்து இறங்கி வந்து யாக்கோபோடு கூட அவர் நிக்கிறாரு. அவன் கண்டுபிடிச்சிட்டான், ஒரு கர்த்தர் தான் கண்டுபிடிச்சு நீங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறான், கெஞ்சுறான். அப்பதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இனி உன்னுடைய பேர் யாக்கோப் அல்ல, இஸ்ரவேல்னு சொல்றாரு. நீ தேவனுடைய பிரபுவா மாறுற. பிரபு யாரும் வீழ்த்த முடியாது, பிரபுன்னு சொல்றாரு. அதன் பிறகுதான் அடுத்த அதிகாரம் வாசிக்கிறோம். ஏசா வரான், 400 பேர் வரான். ஒருத்தோட வரல, 400 பேர் வரான். வந்தவன் என்ன பண்ணான்? அவருடைய மனதை கர்த்தர் மாத்திட்டாரு. எப்பொழுது வாக்குத்தத்தங்களுடைய வாயில இருதயத்தில் இருக்குதோ, அப்பொழுது தேவன் தன்னுடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார்.
அல்லேலூயா. ஜெபம் நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்க போறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். இது மேற்கொள்ளுகிற காலம். இந்த காலத்துல நீ மௌனமாயிராத. தேவனை துதி, ஸ்தோத்திரம் பண்ணு, உபாசம் பண்ணு, புலம்பு, அழு. ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி புலம்பு. கர்த்தர் உன் சத்துருக்களை உன் சத்துருக்களை கர்த்தர் மேற்கொள்ளும்படி கிருபை கொடுப்பா. உன் சத்துருவை நீ மேற்கொள்ளுவோம். உன் சத்துருக்களை மேற்கொள்ளுகிற காலம். எல்லாம் வாய் திறந்து எல்லாம் பேச வேணாம். எல்லாம் தயவுசெய்து கவனிங்க. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. இங்க கவனிங்க. எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. யாரும் பேச வேணும். எல்லாம் தயவுசெய்து கண்களை மூடுங்க. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் தயவுசெய்து கண்களை மூடுங்க. பேசாதீங்க. கவனிங்க. எல்லாம் கண்ணை மூடுங்க. எல்லாம் கண்ணை மூடு. ஜெபத்துல வந்திருக்கிற எல்லாம் கண்ணை மூடுங்க. பிறகு நீங்க பேசிக்கொள்ள. எல்லா கண்களை மூடி. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிறார். இது மேற்கொள்ளுகிற காலம். உன் கழுத்து இருக்கிற கட்டுகளை அறுக்கிற காலம். உன் கைகளை கொண்டே உன் சத்துருக்களை நீ முறியடிக்க போற. நுகத்தடிகளை நீ முறிக்க போகிற. இது மேற்கொள்ளுகிற காலம். இது மேற்கொள்ளுகிற காலம். நுகத்தடிகளை நீ முறிப்ப. உன்னை அடிமைப்படுத்தின சத்துருவை நீ முறியடிக்கிற காலத்துல வந்திருக்கிற. நீ அவரை துதிக்க 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 ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக் கொள்ளுகிறபடினால, எப்போதும் தேவன் ஆவியில் ஆராதிக்கிறபடினால நீ யூதத்தனா மாறுகிற. ஆவிக்குரிய யூதனா மாறுகிற. நீ ஆவிக்குரிய யூதர்களாய் மாறுகிற. அப்படின்னால ஆமானை போல சத்துருக்கள் இனி மேற்கொள்ளவே முடியாது. அவன் உனக்கு முன்பாக தாழ்ந்து போகிறது நிச்சயம். உன் சத்துரு நீ தாழ்ந்து போகிறா. நீ அவனை மேற்கொள்ள உன் சத்துரு நீ தாழ்ந்து போவது நிச்சயம். கர்த்தர் சத்துருக்களை உன் கைகளோட காலின் கீழே கர்த்தர் கொண்டு வர போகிறா. சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தான உன் காலின் கீழே கொண்டு வர போகிறா. யூதாவே ஒரு அறுப்பு காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஒரு பெரிய அறுவடை உனக்கு வச்சிருக்கிறாரு. ஒரு பெரிய மேய்ச்சலை வச்சிருக்கிறாரு. உன் தேவனை துதிக்கிற நீங்க ஒரு பெரிய அறுவடை கற்றுக் கொடுக்கிறாரு. அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, நீங்கள் அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் பெரிய வெற்றியை கொடுக்க போகிறார். கர்த்தர் பட்டயத்தினால் ஈட்டினாலும் அல்ல, கோலியாத்தை போல சத்துருவை நீங்க மேற்கொள்ளுவீங்க. ஓ உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. சபையுடைய சட்டத்திட்டத்தை கீழ்ப்படிந்து அவரோடு சபைக்குள்ள நீங்க அடங்கி இருக்கும் பொழுது எப்போது கர்த்தருடைய பெயரை பரலோகத்தில் எழுதி வைத்திருப்பார். நாம் தூரமாய் போகாதபடி, இளைய குமாரனை போல் அல்லாதபடி அவரோடு எப்போதும் தகப்பனோடு இணைந்திருப்போம். நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். நம்மை கர்த்தர் சொல்ல எரேமியா பார்த்து சொன்னா, நான் உன் அரணிப்பான பட்டணமாக கண்மலையின் மீது வச்சிருக்கிறேன். அதனால பெருவெல்லம் நீரோட்டங்கள் காற்று வந்து மோதினாலும் நீ அசைக்கப்படுவதே இல்லை. உன்னை இரும்பு தூணா மாத்திருக்கிறேன். நீ உன்னை சத்துரு மேற்கொள்ள முடியாது. இரும்பு ரதங்களா உன்னை மாத்திருக்கிறேன். உன் சத்துருவனை மேற்கொள்ள முடியாது. வலிமையுள்ளவனா மாத்திருக்கிறேன். ஒரு சிம்சனை உனக்குள்ள கர்த்தருடைய ஆவியான வரும்பொழுது சத்துருவனை மேற்கொள்ள முடியல. உன்னை வலிமையாக கர்த்தரை மாத்திருக்கிறார். ஓ தேங்க்யூலா ரபால சந்துரிபாக்கரப. பலன் கொண்டு திடமனதாயிரு. எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். சத்துருக்களும் அசுத்தம் உள்ள சத்துருவும் விருத்த சேதம் இல்லாத சத்துருவன் இடத்துல வரவே முடியாது. நன்றி ஆண்டவரே. உன வெண்களை அலங்கமா வச்சிருக்கிறேன். வெண்கலம் எவ்வளவு நெருப்பையும் மரத்துக்கிட்ட கடத்தாது. கர்த்தர் உனக்குள்ளே தன்னுடைய வார்த்தை தேவ புத்திரனை போல வச்சிருக்கிறாரு. எந்த சத்துருனை மேற்கொள்ளவே முடியாது. அக்கினி உனக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். வெளியே பார்க்கும் பொழுது சாதாரண மனுஷனா இருப்ப, ஆனா உனக்குள்ள கர்த்தருடைய அக்கினியா வச்சிருப்பாரு. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். அருமையான சபைக்கு ஜெபிக்கிறோம். அருமையான சிஸ்டருக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த எல்லா பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவர் பேர பிள்ளையை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. அந்த நல்ல சுகத்தை, நல்ல ஆரோக்கியத்தை கத்த கொடுத்து இன்னும் ஊழியத்தை பலப்படுத்துங்கப்பா. கத்த கொடுத்து 2 ஆண் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்னும் தகப்பன பிள்ளையோட எதிர்காலங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிற கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே 1000 மடங்காக உயர்த்துங்கப்பா. கொடுக்கப்பட்ட சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. சபை மக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆரோனும் ஊரும் தகப்பனே மோசையை பலப்படுத்துவது போல சபையை கர்த்தர் பலப்படுத்தும்படியாக இவர்களை தாங்கி பிடிக்கிற விசுவாசிகளை கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவர். அப்படி மாற்றப்போதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் தகப்பனே வர வேண்டிய மக்கள் எல்லாம் தகப்பனே வரக்கூடிய நாட்கள்ல அவர்களை கொண்டு வாங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு ஆண்டவர் இங்கும் அங்கும் ஜனங்கள் அலைந்து தகப்பனே போகாதபடி தனக்கு கொடுக்கப்பட்ட சபையிலே ஆண்டவரை மேய்ப்பிற்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட மக்களாய் கர்த்தர் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. சபை மக்களை உயர்த்துங்க, கனம் பண்ணுங்கப்பா. அவருடைய தேவைகள்லாம் ஆண்டவரே
ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்க. இந்த வருஷங்கள்ல ஆண்டவர் குறிப்பா பிள்ளையுடைய ஃபீஸ்க்காக, காலேஜுக்காக பணம் கட்ட தேவையெல்லாம் இருக்குப்பா, எல்லாவற்றையும் சந்திப்பீராக. ஆச்சரியமாய் நடத்துங்கப்பா. கர்த்தர் பெரிய காரியம் வச்சுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.